Good evening, Pa. Good evening, ma'am. So today, economy. Let's start economy. So economy la நம்ம refer பண்ற sources usually it's class 11 class 9 லிருந்து 9 10 11 and 12th economy plus two books இருக்கும் சஞ்சீவ் வர்மாவோட புக் ஒருத்திங்க இருப்பாங்க. There is an author known as சஞ்சீவ் வர்மா and another author known as ரமேஷ் சிங். ஸோ புக் ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் புக் படித்தாலே போதும். பட் சஞ்சீவ் வர்மா புக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே இட்ஸ் லைக் அ ஸ்டோரி ஃபார்மேட். ஃபுல்லாகவே அப்படியே அந்த புக்கு எடுத்துகிட்டு ஏதோ ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வெரி குட் கண்டென்ட்ஸ் இங்கே ஃபுல்லாக மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்காக வெரி குட் கண்டென்ட்ஸ் இருக்கும். பட் அந்த கண்டென்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல நம்ம கொண்டு வரது இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட். ஸோ அதனால யூஸ்வலி ரமேஷ் சிங் நம்ம இந்த படிக்கிறதுல யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ economy நம்ம படிக்கிறது 9th 10th 11th 12th இந்த 4 கிளாஸோட economy புக் என்சிஆர்டி economies ப்ளஸ் ரமேஷ் சிங். அண்ட் எங்கெங்கே ஏதோ ஒரு டாபிக் சஞ்சீவ் வர்மா புக்லேருந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருந்தால் we will include further. ஸோ டோட்டலி ரமேஷ் சிங்கில் we will be having 21 chapters இருக்கும் completely. So those 21 chapters are these ones. So here we are having the 21 chapters. That is first introduction பற்றி ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் growth development happiness பற்றி இருக்கும். நெக்ஸ்ட் evolution of Indian economy எவ்வளோ 1950ஸ்லேருந்து அட் ப்ரெசண்ட் வரைக்கும் என்னென்ன எப்படிலாம் economy evolve ஆயிருக்கு. தென் economic planning இருக்கும். சேம் planning in India 5-year plans ஃபர்ஸ்ட் 12 5-year plans இருக்கும். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நித்தி ஆயோக் பற்றி. Then we are having economic reforms, then inflation la enna, business cycle, then agriculture part, one of the most important topic agriculture ங்கிறது. So Indian agriculture னு தனியா next இருக்கும், which means அந்த agriculture நம்ம next படிக்கிறது complete cropping pattern என்ன plus irrigation patterns என்ன இருக்கு. ஸோ அந்த மாதிரி economic basisல போகும். But this Indian agriculture topic completely GDP related, public distribution system related அந்த மாதிரி factsலாம் இருக்கும். So agriculture, then secondary sector that is industry, then economy, India and global economy இருக்கும், then financial market and banking, and next to banking is the insurance. So insurance sector, security market, external sector of India, international economic organization, next tax structureங்கிற topic இருக்கும், important topic, one of the important topic. Next public finance and then technology environment dilemma. Next sustainability and climate change. So environment to in the particular section பார்த்தீங்கன்னா environment plus economy ரெண்டுமே mix environmental economy we can usually see. So technology environment நடுவில் economy எப்படி balance பண்ணுறது, climate change related facts, then preparing for the dividend, demographic and human development in India. So these are 21 chapters இருக்கு. நம்ம one by one chapters நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். அண்ட் இந்த சாப்டரில் எங்கெங்கே என்சிஆர்டிஸோட டாபிக்ஸ் சப்போஸ் அதில் இன்க்ளூட் ஆகுதுன்னா we will include that too. Okay, so today we are starting from the introduction ones. So before starting the introduction, நீங்கள் யாராவது சொல்ல முடியுமாப்பா economy நம்ம வந்து இந்தியன் economy நம்ம சாப்டர் யூபிஎஸ்சி சிலபஸில் இருக்கா இல்லை economics அப்படின்னு இருக்கா? So which is the word used in our UPSC syllabus? Is it used Indian economy or Indian economics? UPSC syllabus எடுத்து எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? economicsனு இருக்காப்பா? Indian economy. Indian economy. So prelims ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸ் ப்ரிலிம்ஸோட ரொம்ப மேக்ஸிமம் சிலபஸ் இருக்காது. யூபிஎஸ்சியோட மீன்ஸ் மற்ற இன்ஸ்டிடியூட்ஸில் ப்ளஸ் அதர் நிறைய எலாபரேட் சிலபஸ் இருக்கும். வி ஆர் நாட் கோயிங் டு தட் ஒன். வி ஆர் சீயிங் த யூபிஎஸ்சிஸ். ஓகே, ஸோ யூபிஎஸ்சியோட சிலபஸ் கரெக்டாக எடுத்து பார்க்குறீங்க அவங்களோட வெப்சைட்டில் இருக்கிறது. இட்ஸ் ரெஃபர்ட் ப்ரிலிம்ஸில் இந்தியன் economy அண்ட் கரண்ட் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ். ஸோ ஏதாவது ஈவெண்ட்ஸ் இப்போ economy ரிலேட்டட் போயிட்டுருக்குன்னா அதுவும் அண்ட் சம் தியோரிட்டிக்கல் பார்ட். ஸோ இந்தியன் economy மெயின்ஸோட சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அங்கேயும் இந்தியன் economy அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த சிலபஸ் ஈவன் நீங்கள் எந்த நாட் ஒன்லி யூபிஎஸ்சி, இஃப் யூ ஆர் டேக்கிங் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆர் அதர் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்
everywhere it's written Indian economy, not Indian economics. So can you tell me any difference between economy and economics? ஏன் எக்கானமிக்ஸே யூஸ் பண்ணலாம் இல்லையா, ஏன் economy யூஸ் பண்ணியிருக்காங்க? Is there any difference between these two words? எக்கனாமிக்ஸ்ங்கிறது எக்கானமியை பத்தி ஸ்டடி பண்றதுக்கு பேர் எக்கனாமிக்ஸ். ஓகே, நம்ம தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் பார்ட் மாதிரி ஏதாவது இந்த டெஃபினிஷனில் இன்க்ளூட் பண்ணலாமாப்பா? எது தியரி எது ப்ராக்டிக்கல்னு சொல்ல முடியுமா? எக்கானமிக்ஸ்ங்கிறது தியரி, எக்கானமி வந்து ப்ராக்டிக்கல். ஸோ தட்ஸ் த திங். ஸோ நம்ம நீங்கள் சொன்ன வேர்ட்ல என்ன இருக்குது? economics இஸ் த தியரிட்டிக்கல் கான்செப்ட். தியரிட்டிக்கல் கான்செப்ட்னா ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்ன, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னா என்ன, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், டிமாண்ட் அண்ட் சப்ளை எவ்வளோ வருது, ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, இன்கம் எவ்வளோ வருது. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி இன்கம். உங்களுக்கு 10,000 rupees per month சேலரி இருந்தால் அந்த 10,000 rupees சேஞ்ச் ஆகாது, ரைட்? பட் அந்த 10,000 rupees இஸ் த தியரி பார்ட். பட் அதே 10,000 rupeesக்கு நீங்கள் இந்த மந்த் மேபி உங்களோட பேசிக் நெசசிட்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். பட் நெக்ஸ்ட் மந்த் இன்ஃப்ளேஷன் ஒரு வேர்ட் இருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன்னா ஜஸ்ட் இன்னும் அதிகமாயிருது, ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆயிடுது. யூஷுவல் ப்ரைஸ் விட ஒரு 30 rupeesக்கு நீங்கள் 12 பனானாஸ் வாங்குறீங்கன்னா இப்போ அதே 30 rupeesக்கு 6 bananas or 7 bananas தான் வருது. விச் மீன்ஸ் ப்ரைஸ் வந்து அந்த ப்ராடக்டோட ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் மந்த் ஃபெப்ரவரியில் நீங்கள் 10,000 rupees உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பேசிக் நெசசிட்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க. பட் டியூ டு இன்ஃப்ளேஷன் நெக்ஸ்ட் மந்த் இதே 10,000 சேலரி வரும். பட் நம்மளால் அந்த பேசிக் நெசசிட்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. வை? பிகாஸ் இந்த 10,000ஓட வேல்யூ ரெடியூஸ் ஆகிடுச்சு அண்ட் ப்ராடக்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ அதெல்லாம் எங்கே ஸ்டடி பண்ணுவாங்கன்னா இக்கானமியில் ஸ்டடி பண்ணுவாங்க. வை? பிகாஸ் இட்ஸ் த ப்ராக்டிக்கல் கான்செப்ட். ப்ராக்டிக்கல் ஏன் சொல்கிறோம்? ஸோ 10,000 எப்போவுமே ஸ்டேபிள். 10,000 வந்து ஒரு வருஷம் முன்னாடியும் 10,000 தான் அண்ட் 50 years முன்னாடியும் அந்த 10,000 தான். பட் 50 yearsக்கு முன்னாடி ஒரு பர்சன் கிட்ட 10,000 இருந்ததுன்னா தட் பர்சன் நினைப்போக்கு எவ்வளோ பணக்காரிங்க. பட் இப்போவே அந்த பர்சன் கிட்ட 10,000 இருக்குன்னா அட 10,000 தான் சேலரி அப்படின்னு சொல்கிறோம். விச் மீன்ஸ் வேல்யூ ஆஃப் மணி ரெடியூசஸ். ஸோ அந்த மணிங்கிறது இக்கானமிக்ஸ் இவ்வளோதான் இருக்குது 50 வருஷம் முன்னாடி இன்னிக்கும். பட் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுறது. அண்ட் அது ஏன் சேஞ்ச் ஆகுது? பிகாஸ் ஆஃப் சம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அண்ட் தட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால் இன்ஃப்ளேஷன் ஆகுறது, எம்ப்ளாய்மெண்ட், ஒரு பர்சன் எம்ப்ளாய்மெண்ட் இன்னைக்கு இருப்பாங்க, அடுத்த டைமில் இல்லாமல் போயிடுவாங்க. ப்ளஸ் க்ரோத், டெவலப்மெண்ட் சொசைட்டியில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் என்ன டெவலப்மெண்ட்னு சொல்கிறீங்களோ மேபி அது நாளைக்கு இருக்காது அந்த டெஃபினிஷன், க்ரோத்துங்கிற டெவலப்மெண்ட்டுங்கிற டெஃபினிஷனில். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸோட இம்ப்ளிகேஷன்ஸ் அஃபெக்ட் ஆகுறதுனால அந்த வேல்யூ, தியரிட்டிக்கல் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகலாம். ஸோ தட் இஸ் த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் we need to understand what is economics and what is economy before studying. அண்ட் நம்ம சிலபஸில் economicsங்கிறது கிடையாது. விச் மீன்ஸ் we need not to study the theoretical concept. உட்காந்து வளன்னு நம்ம அந்த பிபிஏ எம்பிஏ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சம் economics பேச்சுலர் ஆஃப் economics பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய ஃபார்முலாஸ்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம போகணும்னு நாட் அட் ஆல் நீடட். ஸோ there is something called micro economics. So we will study. So micro economics நம்ம சிலபஸில் மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது. மீன்ஸ் 99% இது இல்லை. நம்ம படிக்க போகிறது நம்மளோட சிலபஸ் இப்போ 21 chapters நேம் ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ண இல்லையா, அந்த 21 chapters வந்து மேக்ரோ பற்றி தான் பேசும். மேக்ரோ மீன்ஸ் பிக் லெவல். அண்ட் அது மோஸ்ட்லி எல்லா டாபிக்ஸுமே இப்போ ஹெட்டிங்லேயே பார்த்தீங்க, இன்ஃப்ளேஷன் இருந்துச்சு, பேங்கிங் சிஸ்டம் இருந்தது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது, டிரான்ஸ்போர்ட் இருந்தது, அக்ரிகல்ச்சர் இருந்தது, டெவலப்மெண்ட் இருந்தது. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் எது ரிலேட்டட்னா economy ரிலேட்டட் தான். So the first difference between economics and economy is this is the theoretical concept. Theoretical conceptல சொல்லுவாங்க எப்படி டெசிஷன் மேக்கிங் இருக்கணும், ஹியூமன் பிஹேவியர் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஹியூமன் பிஹேவியர்னா எனக்கு 10,000 rupees சேலரி இருக்குன்னா அந்த 10,000ல் நான் என்னென்ன திங்ஸ் வாங்க முடியும். கேன் ஐ அஃபோர்ட் ஒரு ஏசி அந்த 10,000 rupeesல? நோ, என்னால் ஃபேன் தான் அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ ஹியூமன் பிஹேவியர் என்ன, இவங்களோட சேலரி எவ்வளோ இருக்கோ அந்த சேலரி ஹியூமன் பிஹேவியர் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவாங்க அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி டிமாண்ட் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இந்தியா பாப்புலேஷனுக்கு அவங்களோட சேலரி வந்து 16,000-17,000 ரேஞ்சில் இருக்குன்னா அவங்க எல்லா ஃபேமிலிஸ் ஃப்ரம் புவர் டு ரிச் ஃபேமிலிஸ் எல்லா ஃபேமிலிஸும் ஏசி அஃபோர்ட் பண்ண முடியாது. ஒன்லி ஃபியூ ஃபேமிலிஸ் ஒன்லி அஃபோர்ட்.
ஸோ அந்த ஃபியூ ஃபேமிலிஸ் அஃபோர்ட் பண்ணுறதுனா ஏசி மாஸ் லெவலில் ப்ரொடக்ஷன் இருக்காது, பட் என்ன இருக்கும், ஃபேன் டெஃபினெட்லி இருக்கும். ஸோ அந்த டிமாண்ட் எவ்வளோ பீப்புளுக்கு நடுவில் இருக்குது, நம்ம எவ்வளோ சப்ளை பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 100 மெம்பர்ஸ் சொல்கிறாங்க எனக்கு ஃபேன் வேணும், ஸோ 100 காப்பீஸ் மீன்ஸ் 100 ஃபேன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை ஈக்குவலைஸ் லெவல் ஆயிடும். ஸோ இக்கானமிக்ஸுங்கிறது ஹியூமன் பிஹேவியர் ஸ்டடி பண்ணி மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணுவாங்க. வேரஸ் இக்கானமி இஸ் கம்ப்ளீட்லி அ ப்ராக்டிக்கல் கான்செப்ட். அந்த தியரியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, 10,000 ருபீஸ் அந்த பர்சன் கிட்ட முன்னாடியும் இருந்தது, இப்போவும் 10,000 இருக்குது. பட் அந்த டைமில் அவள் அட்லீஸ்ட் ஃபேனாவது வாங்க முடியுது. பட் இப்போது அந்த ஃபேன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுனதுனால இப்போ சீலிங் ஃபேன் இல்லை, டேபிள் ஃபேனில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ வை இப்படி டேபிள் ஃபேன் தான் வாங்குறாங்க? ஸோ பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் எதனால நடந்திருக்கு, ப்ரைஸ் ரைஸ் எதனால நடந்திருக்கு, வேல்யூ ஆஃப் மணி எதனால ரெடியூஸ் ஆயிருக்கு, வாட்ஸ் தட் எம்ப்ளாய்மெண்ட் பீப்புளுக்கு ஏன் கிடைக்காம போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டடி பண்ணுவாங்க டீட்டெயிலி. ரீசன்ஸ் சொல்லுவாங்களே, ரீசன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ தே வில் ஒர்க் ஆன் த ரீசன்ஸ். அவங்க ஜஸ்ட் தியரி படிச்சுட்டு மட்டும் பித்தாகரஸ் தியரம் படிக்கிற மாதிரி தியரி மட்டும் படிச்சு போக மாட்டாங்க. வை இட் ஹேட் ஹேப்பன், ஸோ அந்த ரீசன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. So this is a simple definition between economics and an economy. And நம்ம சாப்டரில், நம்ம புக்கில், நம்ம சிலபஸில் இருக்கிறது இந்தியன் economy தான். ஸோ கம்ப்ளீட்லி கரண்ட் அஃபேர்ஸும் ஆகுது, நீங்கள் படிக்கிறீங்க பேங்கிங்கோடதும் ரிலேட் பண்ணி படிக்கிறீங்கன்னா சிம்பிள் டேர்ம். ஸோ பேங்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குன்னா சிஆர்ஆர் என்ன, எஸ்எல்ஆர் என்ன, கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசட் ரேஷியோனா என்ன, ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்னா என்ன, மீன்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃபியூ டெஃபினிஷன்ஸ் தெரிஞ்சால் மட்டும் போதும். அப்படியே டெப்த்தில் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த டெஃபினிஷனில் அந்த ப்ராக்டிக்கல் கான்செப்ட் உங்களால் லிங்க் பண்ண முடியுதான்னு யூ ஹாவ் டு செக் தட். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம் என்னான்ட்டுன்னு. ஸோ ஐ ஹாவ் டோல்ட் யூ நவ் த டெஃபினிஷன் பிட்வீன் தி இக்கானமிக்ஸ் அண்ட் தி இக்கானமி. ஸோ இந்த இக்கானமிக்ஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இக்கானமிக்ஸ் பற்றி படிச்சிருவோம். சிலபஸில் இல்லை, பட் ஸ்டில் இக்கானமிக்ஸ் தியரி படிக்காமல் ப்ராக்டிக்கலுக்கு போக முடியாது, ரைட்? ஸோ லெட் ஸ்டடி சம் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி இக்கானமிக்ஸ். ஸோ இக்கானமி ஆர் இக்கானமிக்ஸ் சொல்கிறாங்கன்னா அங்கே என்னப்பா மீன்ஸ், மீனிங் என்ன அதில்? ஸோ ஹிஸ்ட்ரினா வி ஆர் ஸ்டடிங் அபவுட் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் பற்றி, ஜியாகிரஃபினா லேண்ட் ஃபார்ம்ஸ் பற்றி, எர்த் ஸ்ட்ரக்சர் பற்றி படிக்கிறீங்க. ஸோ இக்கானமிக்ஸ்னால் எது பற்றி படிக்கிறீங்க? ஏதாவது ஒரு டெஃபினேஷன் சொல்ல முடியுமா? இக்கானமிக்ஸ் எந்த பெர்ஸ்பெக்டிவில் படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம், ஆர் எதுக்காக படிக்கிறோம், என்னதான் இதில் படிக்க போகிறோம் நம்ம? பாபர், ஹுமாயூன், அக்பர் பற்றிலாம் படிக்க போகிறோமோ, ஆர் எனி அதர் திங் இதில் இருக்கா? Sorry. Goods and services, resources. Okay, nice. Goods and services, resources. ஸோ இந்த கூட்ஸ் ஒரு பர்ச்சேஸ், ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டை நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக என்ன வேணும் மெயின்லி? நான் அப்படியே கடைக்கு போய் கொடுங்கன்னு சொன்னால் கொடுத்துருவாங்களா? ஒரு பேக்கெட் பிஸ்கெட் கொடுங்க, பண்ணு கொடுங்க அப்படின்னா வாட் ஐ நீட் டு கிவ் டு தெம்? மணி. ஸோ திஸ் இஸ் சிம்ப்ளி இக்கானமிக்ஸ். அப்படின்னா த மணி ஆக்டிவிட்டீஸ் எங்கே இன்வால்வ் ஆகுதோ அது இக்கானமிக்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், ரைட்? தானம் பெட்டியில் காசு போடுறீங்க, ஆர் ஏதோ சாமிக்கு போடுறதுக்கு பூ வாங்குகிறோம், எனி அதர் திங். அங்கே போகிறோம்னா சொல்கிறதுக்கு இருக்குது நான் வேலைக்கு போ ஆக்டிவிட்டி கூட அங்கே மணி இன்வால்வ் ஆகிருந்தா தட் இஸ் வி கன்சிடர் ஆஸ் அன் economics. ஸோ economicsோட டெஃபினிஷன் இஸ் எனி ஆக்டிவிட்டி இன்வால்விங் மணி தட் இஸ் அன் economic activity, தட் இஸ் economics. ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது, கண்டிப்பாக ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து நம்ம ஒரு இடத்துல போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், அண்ட் தென் நம்ம கன்சியூம் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குட் டே பிஸ்கெட்டே நான் சாப்பிட்றேன். ஸோ குட் டே பிஸ்கெட் டெஃபினெட்லி ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த கம்பெனி ஒரு மார்க்கெட்டில், ஒரு ஷாப்பில் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அண்ட் தென் அந்த டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து ஒரு கன்சியூமர், ஒரு கஸ்டமர் அவங்களுக்கு 10 ருபீஸ் கொடுத்துட்டு அந்த பிஸ்கெட் வாங்கி அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் மணி ரிலேட்டட் ஆக்டிவிட்டி. இக்கானமினால இப்போ ஹிஸ்ட்ரினா எப்படி நம்ம பாஸ்ட் ப்ரெசன்ட் பற்றி இன்டர் ரிலேட் பண்ணி படிக்கிறோம், ஜியாகிரஃபினா லேண்ட் ஃபார்ம்ஸ் பற்றி படிக்கிறோம். Same economy, we are studying about the money activities.
or we can say the circulation of money. எப்போவுமே ஒரு பிளேஸில் மணி இன்வால்வ்டாக இருந்தால் தட் இஸ் economics. அண்ட் இந்த economicsல எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்ன ப்ராப்ளம்னா டிமாண்ட் அண்டு சப்ளை ப்ராப்ளம். ஸோ எப்போவுமே நம்மளோட நீட் எப்படி இருக்கும்னா அன்லிமிட்டெட் நீட் இருக்குது. அண்ட் ரிசோர்ஸஸ் எப்படி இருக்கும்னா ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் இருக்கும். ஸோ காந்திஜியோட ஸ்டேட்மெண்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, த மதர் எர்த் ஹேஸ் எவ்ரி திங் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன்ஸ் நீட் பட் நாட் டு ஃபுல்ஃபில் ஹியூமன்ஸ் க்ரீட். மீன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ நெசசிட்டி, ஒரு பேசிக் நெசசிட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்காக நம்மளோட மதர் எர்த் எல்லா ரிசோர்ஸஸ்மே, மினரல் ரிசோர்ஸஸ், வாட்டர், ஃபுட், எவ்ரி திங் நம்ம மதர் எர்த் கொடுக்குது. பட் அதே நம்மளோட க்ரீடினஸ், மணி மேக்கிங்கில் போயிட்டோம், ரொம்ப ப்ராஃபிட் கெயின் பண்ணோம், டெவலப்மெண்ட் கன்சிடர் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு பர்சன் மட்டும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்களோ, க்ரீடி ஆகுறாங்களோ, அந்த இடத்துல ரிசோர்ஸஸ் கண்டிப்பாக ஸ்கேர்ஸ் ஆயிரும். பிகாஸ் எர்த்துங்கிறது இவ்வளோ தான் இருக்குது அண்ட் அந்த எர்த்தில் லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான் இருக்குது. இன்னைக்கு 7 பில்லியன் பாப்புலேஷன், 7.5 பில்லியன் பாப்புலேஷன் அரவுண்ட் வேர்ல்டில் இருக்குது. பட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் மேபி 1 பில்லியன், 2 பில்லியன், 3 பில்லியன் இப்படி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஒரேடியாக 7 பில்லியன் வரல. அண்ட் இன்னும் ஒரு மேபி 100 இயர்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா இந்த 7.5 பில்லியன் இல்லாமல் 8 to 9 பில்லியன் பாப்புலேஷன் மேபி வரலாம். இவ்வளோ பாப்புலேஷன் டே பை டே இன்க்ரீஸ் ஆகுது. பட் நம்ம ரிசோர்ஸஸ் இந்த இயர்த் இவ்வளோ தானே இருக்கும், ரிசோர்ஸஸ் கம்மி தான் ஆகிட்டு இருக்கும், அது இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இக்கானமி என்ன பண்ணும்னா ஆல்வேஸ் இட் ட்ரைஸ் டு மெயின்டைன் அ பேலன்ஸ். ஸோ இது சீசா மாதிரி இருக்கா, ஒரு சைடு மேலேயும் ஒரு சைடு கீழேயும். வாட் இக்கானமி டஸ்னா இட் ட்ரைஸ் டு மெயின்டைன் அ பேலன்ஸ் பிட்வீன் தி ஹியூமன் நீட்ஸ். நம்மளுக்கு ஏதோ ஒரு வேணும், ஃபேன் வேணும், சாக்லேட் வேணும், பிஸ்கெட் வேணும், ஆர் எனி அதர் மாஸ் ப்ராடக்ட் மாதிரி ஏதாவது ஒன்று வேணும்னா அதுக்கும் இருக்கிற ரிசோர்ஸஸ் எங்கேருந்து அந்த திங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதோட மீன்ஸ் திஸ் இஸ் த டிமாண்ட். நம்மளோட நீட் இஸ் டிமாண்ட். ஐ வாண்ட் திஸ் திங், ஐ வாண்ட் தட் திங். ஸோ அது என்னோட நீட், தட் இஸ் மை டிமாண்ட். அண்ட் ரிசோர்ஸஸ்ங்கிறது சப்ளை. ஸோ அந்த ரிசோர்ஸஸ் பெட்ரோலியம் ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு இவ்வளோ இண்டஸ்ட்ரியலைசேஷன், டெவலப்மெண்ட், குளோபலைசேஷன் நடக்க நம்மளோட நீட்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ளஸ் வாட் தட் வெஹிக்கல்ஸ் எல்லாமே நியூ வெஹிக்கல்ஸ், நியூ ஐட்டம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பெட்ரோலியமோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. பட் பெட்ரோலியம் ரிசோர்ஸஸ் கம்மி தான் ஆகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ நம்மளோட என்ன ஒரு சொல்யூஷன் போயிட்டோம், எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், சோலார், ரினியூபிள் எனர்ஜி, அந்த டைமென்ஷனுக்கு போயிட்டோம். ஸோ ஆல்வேஸ் நம்மளோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். பட் இருக்கிற ரிசோர்ஸஸ் பெட்ரோலியம் டே பை டே கம்மி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ரிசோர்ஸஸ்க்கும் சப்ளைக்கும் இந்த டிமாண்டுக்கும் ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் economics மீன்ஸ் தியோரிட்டிக்கல் கான்செப்ட் சொல்லுங்கள். ஸோ தியோரிட்டிக்கல் கான்செப்ட் தட் இஸ் த economics always tries to maintain a balance between demand and supply. ஸோ அந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா சப்ளை கம்மி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த நடுவில் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு நடுவில் ஒரு பேலன்ஸ், ஈக்குவிலிபிரியம்னு சொல்லுவாங்க. ஸோ ஈக்குவிலிபிரியம் கொண்டு வர்றது தான் economicsனு ப்ராப்பர்லி வி கேன் see. அண்ட் இதே economics எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா 2 கான்செப்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க, மைக்ரோ economics அண்டு மேக்ரோ economics. ஸோ ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்காப்பா மைக்ரோ அண்ட் மேக்ரோ economicsக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைக்ரோ அப்படின்னா என்ன சொல்லலாம், மேக்ரோ அப்படின்னா என்ன சொல்லலாம்? மைக்ரோ ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி சின்ன இதோட படிக்கிறது. மேக்ரோனா ஒரு கண்ட்ரி, வேர்ல்டோட அந்த மாதிரி. ஓகே, ஸோ வி கேன் சே இண்டிவிஜுவல் லெவல். மைக்ரோனா ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் யூனிட் லெவலில் இருக்கிறது. அண்ட் மேக்ரோனா த ஹோல் கம்ப்ளீட் லெவலில் இருக்கிறது. ஸோ மைக்ரோங்கிறது எப்போவுமே எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுன்னா பாட்டம் டு டாப் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தது. வேறஸ் மைக்ரோ டாப் டு பாட்டம் அப்ரோச். ஸோ சேம் நம்ம நிதி பிளானிங் கமிஷன் அண்ட் நிதி ஆயோக்கு டெஃபினிஷன் சொல்லுவோம் இல்லையா, யூஸ்வலி பிளானிங் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருந்தது, டாப் டு பாட்டம் அப்ரோச் வச்சுருந்தது. பட் நிதி ஆயோக் என்ன பண்ணிடுச்சு, பாட்டம் டு டாப் அப்ரோச் போச்சு. அதே economicsல அப்படியே வந்திருக்கு. economicsல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஸோ யூஸ்வலி நம்ம economics ஒரு புக் இருக்கும், ஆடம் ஸ்மித்தோடது த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு. அண்ட் இந்த புக்கு வந்து எப்போ வந்திருக்கும்னா 1776 வந்திருக்கும். அண்ட் ஆடம் ஸ்மித் வாஸ் ஃப்ரம் அமெரிக்கா. அண்ட் அமெரிக்காவில் அவங்க economic பற்றி, எப்படி மார்க்கெட் இருக்கணும், எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், இது எல்லாம் பற்றி அந்த புக்ஸில்
பேசியிருந்திருப்பாங்க கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு. அண்ட் இனிஷியலி அதுக்கு முன்னாடி இக்கானமி நடக்கலையானா இக்கானமி நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க ஏன்ஷியன்ட்லேருந்து பார்த்துருக்கீங்க, பர்டிகுலர்லி இந்தியா பத்தி. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்ம இந்தியாலேருந்து சவுத் மீன்ஸ் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு ஷிப் எடுத்துட்டு போவாங்க, அங்கேருந்து சேல்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி அங்கேருந்து கோல்டு சில்வர் டைமண்ட் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வருவாங்க, நம்மளோட பிளேஸ்லேருந்து கொண்டு போவாங்க, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, சால்ட், ஆல் தோஸ் திங்ஸ், ஸ்பைசஸ் எல்லாம். ஸோ ஏன்ஷியன் டைமில், மிடைவல் டைமில், மாடர்ன் பிரிட்டிஷர்ஸ் நம்ம கண்ட்ரிக்கு வந்ததே ரீசன் என்ன, ட்ரேட் பர்பஸ். ஸோ இக்கானமி எல்லா இடத்துலையும், ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ் இக்கானமி இன்வால்வ் ஆயிருக்கு. பட் இக்கானமி நம்ம ஒரு ஸ்டடி மாதிரி, ஸ்டடி இன் சென்ஸ் ஆஸ் அ புக் அண்ட் நோட் மேம் இப்போ எப்படி படிச்சுட்டு இருக்கோமோ, அது வந்து ஆடம் ஸ்மித் அந்த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் கொண்டு வந்ததுலேருந்து தான் கொஞ்சம் நம்ம ஸ்டடி பர்பஸில் இக்கானமியை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி இட் வாஸ் ஆல் லைக் ப்ராக்டிக்கல். உனக்கு எவ்வளோ வேணும், 100 மூட்டை வேணுமா, இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ டிமாண்ட் எவ்வளோ இருக்குது பீப்புள் சைட்லேருந்து அந்த அளவு ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஆடம் ஸ்மித் டைமில். அண்ட் இதை யூஸ்வலி எப்படி இருந்ததுன்னா மைக்ரோ கான்செப்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ பாட்டம், தட்ஸ் வை ஐ டோல்ட் யூ பாட்டம் டு டாப் அப்ரோச். ஸோ பாட்டம் டு டாப் அப்ரோச் மீன்ஸ் பீப்புள் சொல்கிறாங்க எங்களுக்கு 100 பேக்கெட் பிஸ்கெட் வேணும் அப்படின்னு 100 மெம்பர்ஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க. எனக்கு 2 பேக்கெட், எனக்கு 3, எனக்கு 4, 10, 15 அப்படின்னு சொல்லி ஆளுக்கு டோட்டலி 100 பேக்கெட்ஸ் வருது. ஸோ கீழே சொல்லிட்டாங்க 100 பேக்கெட்ஸ் வேணும். ஸோ மேலே என்ன இருக்குது, யார் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் யார் வச்சுருக்காங்களோ, ஸோ இண்டஸ்ட்ரீஸ்னால் இன்றைக்கி மாதிரி இல்லை, அந்த டைமில் வேறு மாதிரி இருந்திருக்கும், இண்டஸ்ட்ரியலைசேஷன் பீரியட் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ தட் பர்சன் என்ன பண்ணிடுவாங்க, 100 ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அண்ட் இது மறுபடியும் சப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் பாட்டம் டு டாப் அப்ரோச். எவ்வளோ பீப்புளுக்கு நெசசிட்டி இருந்துச்சு, டிமாண்ட் இருந்துச்சு, அந்த அளவுக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணுறதோட நிறுத்தியிருந்தாங்க. பட் இப்படி பண்ணும்போது 1930, ஸோ இது வந்து இன்னும் டீட்டெயிலி நம்மளோட ஃபர்ஸ்ட் செகண்ட் சாப்டர் இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலி போகும். ஸோ 1930 த கிரேட் இக்கானமிக் டிப்ரெஷன் அப்படின்னு வந்துச்சு. ஓகே, ஸோ த கிரேட் இக்கானமிக் டிப்ரெஷன் 1930 மட்டுமா வந்துச்சுன்னா நோ, 2008 2010 டைமில் வந்தது. ஈவன் இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷன் 2021 இருந்தது இல்லையா, 2020 and 21. ஸோ அந்த 2021 கூட என்ன சொல்லுவாங்க, 2020 கிரேட் ஒரு இக்கானமிக் டிப்ரெஷன் மாதிரி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இக்கானமிக் டிப்ரெஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஒரே டைமில் இக்கானமி ஃபுல்லாகவே சப்ரஸ் ஆயிடுது, கம்ப்ளீட்லி கொலாப்ஸ் ஆயிடுது. ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் இல்லை எந்த கம்பெனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1930 ஏன் டிப்ரெஷன் வந்ததுன்னா பிகாஸ் பெட்ரோலியம், க்ரூட் ஆயில், பெட்ரோலியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ப்ரொடக்ஷன் வந்து கம்ப்ளீட்லி ரெடியூஸ் ஆகிருந்திருக்கும். அண்ட் ப்ரொடக்ஷன் ரெடியூஸ் ஆகும்போது டிமாண்ட் அதிகமாக இருந்தது அண்ட் அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் சப்ளை பண்ண முடியல. ஸோ அதனால கம்ப்ளீட் இக்கானமி வந்து கிராஷ் ஆகிடுச்சு. கிராஷ்ன்னு சொல்லுவாங்களே, எல்லாமே டெஸ்ட்ராய்டு, கொலாப்ஸ்ட் ஆகுறது. ஸோ இந்த 1930 கொலாப்ஸ் ஆகிடுச்சு இக்கானமி. அண்ட் அந்த கொலாப்ஸ் நடந்ததுனால தான் நெக்ஸ்ட் கீன்ஸ் வருவாங்க, KEYNES, கீன்ஸ்னு ஒரு பர்சன் வருவாங்க. தட் கீன்ஸ் 1930 ஒரு ஸ்டடி எடுத்து வச்சாங்க, தியரி எடுத்து வச்சாங்க. ஹீ செட் கி மைக்ரோ எப்போவுமே இக்கானமி பாட்டம் டு டாப் அப்ரோச்சில் இருக்காது. மீன்ஸ் இண்டிவிஜுவல் பேசிஸ். எனக்கு 2 பேக்கெட் வேணும்னா நீங்கள் 2 பேக்கெட் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரொடியூஸ் பண்ணி வைங்க. ஸோ தட் இன் டைம்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி மீதி எனக்கு இப்போ 2 வேணும்னா இப்போ கொடுத்துருங்க, பட் மீதி 3 அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஏதோ ஒரு சுச்சுவேஷன், இப்போ 1930 இக்கானமிக் டிப்ரெஷன் மாதிரி ஏதோ சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அந்த ஸ்டோரில் வச்சுருக்கிற ப்ராடக்ட் எடுத்துக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கீன்ஸ் வந்து அவங்க தியரி படி சொல்கிறாங்க. அண்ட் தென் ஆஃப்டர் 1930 தான் கிரேட் இக்கானமிக் டிப்ரெஷனுக்கு அப்புறம் தான் மேக்ரோங்கிற கான்செப்ட் எமர்ஜ் ஆச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி 1930க்கு முன்னாடி நம்ம இண்டிவிஜுவல் பேசிஸ், ஒரு ஸ்மால் லெவலில் சிம்பிள் டேர்ம்ஸில் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அந்த மேட்டரை பண்ணாமல் இண்டிவிஜுவல் யூனிட் பேசிஸில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எவ்வளோ கன்சம்ஷன், ஒரு பர்சனோட கன்சம்ஷன் எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் ப்ரொடக்ஷன் இருக்கணும், அவ்வளோதான் இருந்தது. ப்ளஸ் ப்ரைஸ் அனாலிசிஸ் பேசிஸில் இருக்கும். ஸோ ப்ரைஸ் நம்ம எப்போவுமே ஏதாவது ஒரு கடைக்கு போகிறோம், ஏதோ ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, ஸோ என்ன கேட்போம், இதோட ப்ரைஸ் என்ன, 500 rupees சொல்கிறாங்க. ஸோ நம்ம பட்ஜெட்க்கு வருதுன்னா நம்ம யூஸ்வலி பர்ச்சேஸ் பண்ணுவோம், பட்ஜெட்குள்ளே வரலைன்னா நம்ம விட்டுருவோம். ஸோ இண்டிவிஜுவல் எப்படி இருக்கும்னா ப்ரைஸ் பேசிஸில் இருக்கும். வேறஸ்
1930க்கு அப்புறம் தான் கீன்னு சொல்லுவாங்க இல்ல மைக்ரோ பேசிஸ் வந்து இதே நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டிப்ரெஷன்ஸ் இந்த மாதிரி எக்கானமிக் கிராஷ் ஃபியூச்சர்லயும் நீங்க பார்க்கலாம். தட்ஸ் வை நம்மளோட அப்ரோச் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இக்கானமி மற்ற யூஎஸ்ஏ தான் எப்போவுமே இக்கானமியை தலைக்கு தூக்கி கொண்டு போகிறாள். ஸோ கேட்குறாங்க என்ன சேஞ்ச் பண்ணலாம். ஸோ தே செட் மைக்ரோலேருந்து மேக்ரோவா நம்ம இக்கானமி கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ மேக்ரோவில் என்ன இருக்கணும்னு கேட்டாங்க. ஸோ மேக்ரோவில் எப்படி இருக்கணும்னா லார்ஜ் குரூப்ஸ் ஹோல் இக்கானமி பற்றி நம்ம ஸ்டடி பண்ணணும். ஸோ எப்போவுமே எனக்கு எவ்வளோ தேவைன்னு மட்டும் கேட்கக்கூடாது, கம்ப்ளீட் பீப்புளுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இருக்குது. ஓகே, ஸோ இந்தியாவோட டிமாண்ட் என்ன? ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக டிமாண்ட் பண்ணுறாங்களா, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் டிமாண்ட் பண்ணுறாங்களா, இண்டஸ்ட்ரீஸ் டிமாண்ட் பண்ணுறாங்களா, க்ரோத் வேணுமா, ஸ்கூல்ஸ் வேணுமா, ஹாஸ்பிட்டல்ஸ் வேணுமா? ஸோ என்ன டிமாண்ட் மேக்ஸிமமில் இருக்கோ எல்லா பீப்புளும் பார்த்துட்டு ஒரு பர்சனை பார்த்து கிடையாது, கம்ப்ளீட் இக்கானமி ஹோல் கண்ட்ரி ஹோல் இக்கானமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ப்ளஸ் மேக்ரோவில் என்ன இருக்கணும்னா இன்ஃப்ளேஷன் ஸ்டடி பண்ணணும். மேஜர் திங் இதுதான் ஆட் பண்ணது, இன்ஃப்ளேஷன் அண்ட் ஜிடிபி இது ரெண்டு இன்க்ளூட் பண்ணணும். ஸோ முன்னாடி இருக்கிற மைக்ரோ லெவலில் இண்டிவிஜுவல் பர்சன் எனக்கு இது வேணும், அவங்க அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கொடுத்துட்றாங்க முடிஞ்சிருச்சு. பட் இப்படியே எவ்வளோ நாள் தான் கொண்டு போகிறது? நம்ம பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, டிமாண்ட் அண்ட் சப்ளை இப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியாது ப்ரைஸ் அண்ட் இன்கம் பேசிஸில். ஸோ ப்ரைஸ் அண்ட் இன்கம், டிமாண்ட் அண்ட் சப்ளை இது எங்கே இருக்குன்னா மைக்ரோவில் இருந்தது. எவ்வளோ ப்ரைஸு, ஓகே இன்கம் என்கிட்ட 500 இருந்ததுன்னா நான் வாங்கிட்டு போகிறேன், டிமாண்ட் எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ இதெல்லாம் குட்டி லெவலில் இருக்குது. பட் இப்போ குட்டி லெவலில் வேண்டாம், கொஞ்சம் பெரிய லெவலுக்கு போகலாம். ஸோ பெரிய லெவல் என்ன வேணும்? மேக்ரோ வேணும். மேக்ரோவில் என்ன பண்ணணும்? கம்ப்ளீட் இக்கானமி, கம்ப்ளீட் குரூப்ஸ், ஆல் த இண்டிவிஜுவல்ஸ் கம்பைல் பண்ணி ஸ்டடி பண்ணணும். அண்ட் அப்படி ஸ்டடி பண்ணும்போது இங்கே என்ன சொன்னோம்? இன்கம் 10,000 இருக்கு. ஸோ இங்கே அதே 10,000 இன்கம் இருக்கு, பட் அவங்களால முன்னாடி வாங்குற மெட்டீரியல்ஸ் இப்போ வாங்க முடியுதானா? இல்லை. ஸோ ஏன் வாங்க முடியல? பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ என்ன இன்ஃப்ளேஷன்னா ப்ரைஸ் ரைஸ். ஸோ எவ்வளோ ப்ரைஸ் ரைஸ் ஆயிருக்கு? ஸோ முன்னாடி 500 ருபீஸ் அந்த ஷர்ட்னா இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? 700 ருபீஸ் அந்த ஷர்ட்டோட காஸ்ட் ஆயிடுச்சு. பட் என்னோட இன்கம் 10,000 தான். ஸோ நான் இப்போ அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ திஸ் 200 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா தேர் ஷுட் பி சம் ப்ராப்ளம், அந்த மிஷினரியில் ப்ராப்ளம் நடந்திருக்கும். ஸோ செக் பண்ணுவாங்க, டிமாண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சா ஆர் சப்ளை கம்மி ஆயிடுச்சா ஆர் என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி டெப்த் அனாலிசிஸ் டீட்டெயிலி படிக்கிறதுக்கு மேக்ரோ இக்கானமிக்ஸ்னு கொண்டு வந்தாங்க. ஸோ தட் வி கேன் சே மேக்ரோ இக்கானமிக்ஸுங்கிறது இக்கானமி மாதிரி. ஸோ இப்போ டெஃபினேஷன் சொன்னீங்க இக்கானமிக்ஸுக்கும் இக்கானமிக்கும். ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் ரிலேட் பண்ணலாம். இக்கானமிக்ஸுங்கிறது மைக்ரோ லெவலில் படிச்சுட்டு இருக்கோம், தியரிட்டிக்கல் கான்செப்ட் என்ன வேணுமோ ஏது வேணுமோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. பட் மேக்ரோ எக்கானமிக்ஸ் கம்ப்ளீட் எக்கானமி, நேஷனல் இன்கம், ஜென்ரல் ப்ரைஸ் லெவல், ஜிடிபி. ஸோ ஜிடிபி யூஸ்வலி என்ன சொல்லுவோம்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் இந்தியாவில் டோட்டலி எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த பேசிஸில் அமௌண்ட் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட் இந்தியா இங்கே என்ன இருக்கும்? இண்டிவிஜுவல் என்னை மட்டும் எடுக்கல, உங்களை மட்டும் எடுக்கல, கம்ப்ளீட் இந்தியாவை எடுத்திருக்காங்க. ஸோ இட் இஸ் ஸ்டடிங் த ப்ராக்டிக்கல் கான்செப்ட். தட்ஸ் வை ஐ டோல்ட் யூ 1930க்கு முன்னாடி மைக்ரோ கான்செப்ட் இருந்தது அண்ட் ஆஃப்டர் 1930 இட் கேம் ஆஸ் அ மேக்ரோ கான்செப்ட். அண்ட் அந்த மேக்ரோ கான்செப்ட்க்கு அப்புறமா தான் நம்ம ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லாம் எக்கானமியில் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ தீஸ் ஆர் சம் பேசிக் இன்ட்ரொடக்ஷன் டைப்ஸ் லைக் வாட் இஸ் economics, வாட் இஸ் economy. அண்ட் அதே economicsனா 2 டைப்ஸ் இருக்குது, மைக்ரோ மேக்ரோ. மைக்ரோ எப்போ இருந்தது, மேக்ரோ எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா பர்டிகுலர்லி ரிமெம்பர் 1930 அது கீன்ஸ் அப்படிங்கிற பர்சன் தான் இந்த ஸ்டடி கொண்டு வந்தாங்க. தட்ஸ் வை ஹி வாஸ் நோன் ஆஸ் ஃபாதர் ஆஃப் மேக்ரோ economics. மைக்ரோனா பாட்டம்லேருந்து போகிறது, மேக்ரோனா டாப்லேருந்து வருது. ஸோ தீஸ் ஆர் சம் பேசிக் இன்ட்ரடக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் ரைட் இட் டவுன், தென் வி வில் மூவ் டு அதர் செக்ஷன்ஸ். அண்ட் எஸ், இக்கானமிவை என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்மல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. டிஸ்மல் சயின்ஸ் ஆர் அ ஃபெயில்டு சயின்ஸ், புவர் சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி டிப்ரெஸிங் சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஏன் ஒரு இக்கானமியை ஃபெயில்டு சயின்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியுமாப்பா? ஸோ இக்கானமியோட டெஃபினிஷனே இதுதான். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிஸ்மல் சயின்ஸ், அ ஃபெயில்டு சயின்ஸ், அ புவர் சயின்ஸ் அப்படின்னு. ஸோ வை தே ஆர் சேயிங் லைக் திஸ்? The whole world day money
சப்ளைல தான் இருக்கு. ஸ்டில் வை இட் இஸ் நோன் ஆஸ் ஃபெயில்டு புவர் அப்படின்னு. எனி ரீசன் இருக்காப்பா? ஓகே. ஸோ நீங்கள் இப்போ கோவிட் சுச்சுவேஷன் பார்க்கலாம். ஸோ வி ஆர் ஹேவிங் த லைவ் எக்ஸாம்பிள் நவ். ஓகே, நம்ம போகணும் 1930s ஒரு 2008க்கு போகணும்னு அவசியம் இல்லை. 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு இப்போவே நீங்கள் பார்க்கலாம். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரைட்? கோவிட் சுச்சுவேஷன்ஸ்னால நிறைய இக்கானமிக் இம்பேக்ட் லாஸஸ்லாம் இருக்குது. ஸோ அது ரிலேட்டட் நம்ம எடுத்து இந்த டிஸ்மல் சயின்ஸ் ஆர் புவர் சயின்ஸ்க்கான வெரிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ யூஸ்வலி எப்போவுமே நம்ம யோசிச்சு ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்களே, லைஃப்லேயே ஒரு பிளான் இருக்கும். கி 18 20 வரைக்கும் காலேஜ் முடியும், அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒர்க் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இவ்வளோ படிப்போம், ஜாப் வாங்குவோம், தென் திஸ் ஒர்க் செட்டில்ட் ஆயிடுவோம் லைஃப்பில். ஸோ ஆல்வேஸ் யூ ஆர் ஹேவிங் அ பிளான், ரைட்? பட் ஒரு பர்சன் என்றைக்குமே நான் இந்த டேட்டுக்கு டெத் ஆக போகிறேன் மீன்ஸ் ஏதோ ஒரு எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்க போதோ ஆர் எனி அதர் சுச்சுவேஷன் வில் அரைஸ், சம் ட்ரபிள் வரப்போகுது, நோ ஒன் வில் பிளான் ஃபார் தட். யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஐ டோன்ட் நோ வென் எனி திங் வில் ஹேப்பன் டு மீ. ரோட்ல போயிட்டு இருப்பேன், நான் பிளான் பண்ணி போட மாட்டேன், அது அன்எக்ஸ்பெக்டட். நான் 100 இயர்ஸ் வரைக்கும் என்ன பண்ண போறேன், மேபி ஐ கேன் பிளான், பட் அது அப்படியே நடக்குமா, ரைட்? ஸோ அது ஒரு டவுட் தான். எந்த டைம்ல நான் போயிடுவேன், எந்த டைம்ல எனக்கு ஏதாவது ஆயிரும், ஐ டோன்ட் நோ. ஸோ அதே மாதிரி தான் இக்கானமியுமே. இக்கானமினாலும் தியோரிட்டிக்கல் கான்செப்ட் ஆர் ப்ராக்டிக்கல் கான்செப்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இக்கானமியை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மீன்ஸ் யூ கேன் சே கி எங்களோட க்ரோத் இப்போ பாருங்க, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்டில் சொல்லியிருப்பாங்க கி எங்களோட க்ரோத் 8.2 மீன்ஸ் 9 அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படின்னு. ஸோ அவங்க ஜஸ்ட் ப்ரிட்டெண்ட் தான் பண்ணுறாங்க, சொல்ல தான் செய்கிறாங்க கி இப்படி ஆகும், ஆகலாம். பட் தே ஆர் நாட் டெல்லிங் இட், ஷீ இஸ் நாட் டெல்லிங் இட் கரெக்ட்லி எக்ஸாக்ட்லி கி இவ்வளோ நாங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவோம். Why? Because you cannot predict future. நம்ம 2020 பட்ஜெட்டில் மீன்ஸ் 2020 ஜான்வரி பட்ஜெட்டில் நிறைய சொல்லியிருந்திருப்போம் கி நாங்கள் இவ்வளோ ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், இத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ், இத்தனை ஸ்கூல்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், இவ்வளோ போர்ட்ஸ் டெவலப் பண்ண போகிறோம், இந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்க போகுது, எல்லா செக்டர்ஸ்க்கும் டிஃபென்ஸ் செக்டர்ஸ்க்கு நாங்கள் இவ்வளோ மணி கொடுக்க போகிறோம், போர்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுக்க போகிறோம், மீன்ஸ் எவ்ரி திங் எல்லாமே ஆஸ் யூஷுவல் ஜான்வரி பட்ஜெட்டில் சொல்லியிருந்திருப்பாங்க. பட் நம்ம கண்ட்ரியில் எப்போ லாக்டவுன் வந்துருச்சு, 2020 மார்ச்சில் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணால் கண்டினியூஸ்லி ஒரு 4 to 5 months ஸ்டாண்ட் ஸ்டில்ல இருந்தது. மீன்ஸ் யாருமே வீடு விட்டு வெளியில் வரல. ஸோ நீங்கள் சொன்ன ஜிடிபி சொல்கிறாங்க கி நாங்கள் நெக்ஸ்ட் இயர் ஒரு ஜிடிபி 7% அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ சொல்லுங்கள், எல்லாரும் வீட்டில் உட்காந்துருக்கோம், ஃபுட்டுக்கே வழி இல்லை, எல்லாம் மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க பாப்புலேஷன்ஸ் இங்கேருந்து அங்கே பிகாஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், சேஃபாக இருக்கணும்னு. அந்த இடத்துல கேன் யூ அச்சீவ் 7% growth? Obviously not. And next year 2021 பட்ஜெட்டில் என்ன இருந்தது, we saw previous years means 2020 ஓட growth -3 லெவலில் இருந்தது. ஸோ சி -3 எங்கே சொன்னோம் கி 7% நான் அச்சீவ் பண்ண போகிறேன், அண்ட் எவ்வளோ நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, -3 அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, மீன்ஸ் நம்ம நல்லது தான் நினைப்போம், பட் அது அப்படி நடக்காது. தட் இஸ் இக்கானமி. இக்கானமி நம்ம ஜஸ்ட் சொல்ல தான் முடியும் கி நாங்கள் இவ்வளோ பண்ண போகிறோம், பட் எந்த டைமில் எந்த கிரைசிஸ், லைக் 1930ல் ஆயில்னால பெட்ரோலியம்னால கிரைசிஸ் வந்துருச்சு. 2008ல் வேர்ல்டு ஃபுல்லாக, இந்தியா மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக இக்கானமிக் கிரைசிஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம லேட்டர் கிளாஸில் பார்ப்போம் என்ன ஏதாச்சுன்னு. அண்ட் இப்போது 2020ல் இவ்வளோ பெரிய கிரைசிஸ் வந்திருக்கு. ஸோ யாருக்குமே தெரியாது இப்படிலாம் நடக்க போகுதுன்னு. ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்கணும், டமால்னு ஒரு ஃபால் வந்துருச்சு. ஸோ இக்கானமி கம்ப்ளீட்லி கீழே போயிடுச்சு. அண்ட் யூஸ்வலி இந்த டைமில் இக்கானமி கீழே போனால் மறுபடியும் நம்மளுக்கு மேலே வரதுக்கு ரொம்ப 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 அதிகமாக டைம் எடுத்துக்கும், பர்டிகுலர்லி ஃபார் த புவர். அண்ட் இந்த டைமில் தான் நம்மளுக்கு கே ஷேப்டு இக்கானமி வந்தது. கே ஷேப்டில் என்னாச்சு, ரிச்சர் இன்னும் அவங்களோட வெல்த் 10 times இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அம்பானி அவங்களோட வெல்த்தில் 10 times இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பிகாஸ் ஏன், எல்லா சானிடைசர் ரெடி பண்ணுறது ப்ளஸ் அதர் திங்ஸ், இந்த ஸ்பெஷலி கோவிட் டைம்ஸில் டிமாண்டில் என்னென்ன இருந்ததோ ஸோ அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. புவர் பீப்புள் இருக்கிற ஏதோ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு சொல்லி போயிட்டு இருந்தாங்க, இப்போ அந்த ஒர்க்கும் இல்லாமல் போயிடுச்சு. ப்ளஸ் எல்லா மைக்ரேஷன்ஸ் நடக்குது, ஃபுட் இல்லை, ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ அதனால கம்ப்ளீட்லி புவரர் ஆர் பிகமிங் புவரர் அண்ட் ரிச்சர் ஆர் பிகமிங் ரிச்சர்னு வந்துருச்சு. ஸோ வி கேன் நாட் யூஸ்வலி ப்ரெடிக்ட் what is going to happen tomorrow in our economy.
செபின்னு ஒன்று இருக்கும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். வாட்ஸ் தட், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் படிப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் திடீர்னு பாருங்க, அங்கே வாட்ஸ் தட் இலான் மஸ்க் இருக்காங்க இல்லையா. ஸோ இலான் மஸ்க் ஏதோ பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா திடீர்னு நம்ம கண்ட்ரியில் ஸ்டாக் மார்க்கெட் ரைஸ் ஆயிரும். அவர் ஒரு மணி அவரோட போயிடுச்சு, அவர் வந்து டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுறாரு, எடுத்துட்டாருன்னா உடனே மார்க்கெட் கிராஷ் ஆயிடும். ஸோ இக்கானமி எப்போ ஏது நடக்குதுன்னு தெரியாது. தட்ஸ் வை இட் இஸ் நோன் ஆஸ் ஃபெயில்டு சயின்ஸ், புவர் சயின்ஸ், டிஸ்மல் சயின்ஸ். ஸோ ஏன் ஃபெயிலான சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் இன்வேல்யூபிள். எவ்வளோ ஃபெயிலாக இருந்தாலும் டசன்ட் மேட்டர், இக்கானமி படித்தாதான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். டே டு டே லைஃப்பில் எவ்வளோ வேல்யூ மணி சர்க்குலேஷன் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இட் இஸ் யூஸ்வலி செட், உங்ககிட்ட ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 100 rupees அவங்க பிரிண்ட் பண்ணி வெளியே எடுக்கிறாங்கன்னா இது 6 times பெனிஃபிட் இருக்கும். பெனிஃபிட்னா வேல்யூ, 6 times இதோட வேல்யூ இருக்கும். விச் மீன்ஸ் ஆர்பிஐ இஷ்யூ பண்ணுற மணி பேங்க்குக்கு வருது, பேங்க்கு கிட்டேருந்து என்கிட்ட வருதுன்னா அதே 100 rupeesக்கு 600 rupeesக்கான வேல்யூ ஜென்ரேட் பண்ணலாம். மீன்ஸ் நான் வந்து உங்ககிட்ட 100 rupeesக்கு சம்திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், நீங்கள் அந்த 100 rupees மறுபடியும் ஒரு பர்சன் கொடுத்து ஏதாவது வாங்கலாம். அந்த பர்சன் சி கிட்ட போவான், சி டி கிட்ட, டி எஃப் கிட்ட, அண்ட் எஃப் மறுபடியும் பேங்க்ல போய் டெபாசிட் பண்றாங்க. விச் மீன்ஸ் அதே 100 rupee 6-7 பேர்த்துக்கிட்ட போய் ஃபைனலி மறுபடியும் பேங்க்குக்கு போயிருக்கு. ஸோ ஒரு 100 rupee வச்சு எத்தனை பேர்த்துக்கு வேலை நடந்திருக்கு. ஸோ இது எல்லாம் இன்வேல்யூபிள். எப்படி இருந்தாலும் மணி இஸ் ஆல்வேஸ் மணி. மணி இருந்தால் தான் லைஃப். சொல்லுவாங்களே, எவ்வளோ நம்ம சொல்கிறோம் கி மணி இஸ் நாட் நீடட் டு லீட் அ ஹாப்பி லைஃப். ஸோ எஸ், மணி வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நாட் நீடட், பட் ஒரு பேசிக் நெசசிட்டி ஃபுல்ஃபில் ஆனால் தான் நம்ம ஹாப்பியாகவும் இருக்க முடியும். ஸோ எஸ், பேசிக் நெசசிட்டிக்காக மணி இஸ் நீடட். அண்ட் அந்த மணியை பற்றி படிக்கிறோன்னா ஆப்வியஸ்லி economy subject is an invaluable subject. We need to accept that. Okay, so these are some introductory pointsல கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிங்கன்னா இன்னும் கரெக்ட் முன்னாடி இருக்கிற கிளாஸஸ்ல ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ரைட் டவுன். சாப்டர் வைஸே போய்க்கலாம். சாப்டர் 1ன்னே ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷன் போட்டுக்கோங்க. ஸோ எப்போவுமே ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷ் பேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஒவ்வொரு சாப்டருக்கு தனித்தனி நோட்ஸ் இருக்கணும். ஓகே, சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷன். ரைட் now, more than a dismal science heading. ஸோ சொல்கிறதுக்கு சொல்கிறோம் இட்ஸ் அ ஃபெயிலியர், பட் இந்த ஃபெயிலியரான சப்ஜெக்ட் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட். மோர் தேன் அ டிஸ்மல் சயின்ஸ். economy. So see, I told you economy, not economics. தியரி என்றைக்குமே ஃபெயில் ஆகாது. தியரி இன்னைக்கும் தியரி தான், 100 வருஷத்துக்கு முன்னாடியும் கீன் சொன்ன கான்செப்ட் அதே தான், இன்னைக்கும் அதே தான் இம்ப்ளிமெண்ட். பட் economy, முன்னாடி இருக்கிற காசு இன்னைக்கு அந்த வேல்யூவே ரெடியூஸ் ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆகுது. ஸோ economy. ஓகே, ஸோ economy is called a dismal science. A dismal science, often highlighted as depressing and, write down for heading, more than a dismal science. Economy is called a dismal science. A dismal science, often highlighted as depressing and poor science. So its meaning is, usually economy we cannot predict compulsorily இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. That's why it is a poor science. Science-னா usually என்ன இருக்கும், ஒரு கம்பல்சரிலி இதுதான் அப்படின்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் ஒரு CO2 + H2O ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் இதுதான் ப்ரொடியூஸ் பண்ணுது, C6H12O6. உலகத்தில் ஃபுல்லாக தலைகீழாக மாறினா கூட இது சேஞ்ச் ஆகாது. Science always gives 100%, but economy is also a science subject, but it 100% you cannot say anything. That's why it's a poor science. Okay, so economy is called a dismal science, often highlighted as depressing and poor science.
full stop. It is also a failed science, a failed science, as it is, as it is unable to predict, unable to predict what is going to, what is going to happen next, happen next. Example, 2008 crisis, 2008 crisis. Yet it is, yet it is invaluable in nature, yet it is invaluable in nature. Next heading, right now, defining economics, defining economics. So economics na theoretical concept with what some economic activities involved, that is transaction of money ஏதாவது இருக்கணும் and ஒரு demand and supply நடுவுல equilibrium கொண்டு வரது, because எப்பவுமே இது demand high supply less தான் இருக்கும், பட் இதுக்கு நடுவுல எப்படி ஒரு பேலன்ஸ் நேச்சர் கொண்டு வரலான்னு economics தான் பார்க்கும். ஓகே, a discourse, a discourse to study, to study economic activities, economic activities of the human being, of the human being is called economics, is called economics. Full stop. All activities, all activities involving, all activities involving money, money are termed as, are termed as are termed as economic activities. Example, example, going to temple, going to temple and giving alms, and giving alms, ALMS. ஸோ ஏதாவது நம்ம பிரசாதம் வாங்குறோம், பூ வாங்குறோம், சாமி உண்டியில் போடுறோம், ஏதாவது மணி இன்வால்வ்மெண்ட் இருக்கா, ஸோ அது economy. ஓகே, கோயிங் டெம்பிள் அண்ட் கிவிங் ஆர்ம்ஸ், full stop. Hence it is, hence it is the study of, hence it is the study of goods and services, goods and services produced, produced, comma distributed, produced, comma distributed and consumed, and consumed in a territory, in a territory, full stop. It works on the, it works on the principle of, principle of demand and supply, demand and supply. ஸோ எக்கானமி எப்போவுமே டிமாண்ட் அண்ட் சப்ளை பேசிஸில் இருக்கும். எனக்கு தேவையே கிடையாது, உங்களுக்கு அந்த திங்ஸ் தேவையில்லை, இந்தியாவுக்கே அந்த ப்ராடக்ட் தேவையில்லை, ஸோ யார் நம்ம இந்தியன் கம்பெனி ஆர் எனி அதர் கம்பெனி வை அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஓகே,
அந்த ப்ராடக்ட்டோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, இருக்கிறதுலே மேக்ஸிமம் அந்த ப்ராடக்ட் டிமாண்ட் இருக்குது. ஸோ ஒப்வியஸ்லி இருக்கிற எல்லா வீதியிலையும் எல்லா கடையிலையும் எல்லா இண்டஸ்ட்ரீஸ் அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவான். ஓகே, ஸோ ஆல்வேஸ் economy works on a demand and supply basis. So it works on the principle of demand and supply. Full stop. It is the society's capability of using scarce resources. ஸோ ரிசோர்ஸஸ் ஆல்வேஸ் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் நம்ம சொசைட்டி மீன்ஸ் நம்ம ஹியூமன் பாப்புலேஷன் எப்படி அது யூட்டிலைஸ் பண்ணும், ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணும், நம்மளோட கேப்பபிலிட்டி தான் அது. ஸோ economy works upon two key ideas. First point, goods are scarce and society must use its resources efficiently. ஸோ இந்த 2 டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஸோ டிமாண்ட் எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கோ சப்ளை அந்த அளவுக்கு இருக்கும். டிமாண்டு கம்மினா சப்ளையும் கம்மி. ஸோ ஆல்வேஸ் வி நீட் டு மெயின்டைன் அன் ஈக்குலிபிரியம் பேலன்ஸ் பிட்வீன் தெம். ஓகே, அண்ட் எப்போவுமே டிமாண்ட் எந்த பேசிஸில் இருக்கும், குவான்டிட்டி பேசிஸில், ப்ரைஸ் பேசிஸில் இருக்கும். ரொம்ப அதிகமாக ப்ரைஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கலி பீப்புள் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் கார் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் கார், வோக்ஸ்வேகன் இது அதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ் ராயஸ் எவ்ரி ஒன் கேன் நாட் பர்ச்சேஸ். ஸோ அதோட டிமாண்ட் ரொம்ப கம்மி. ஏன்? பிகாஸ் ப்ரைஸ் இஸ் வெரி ஹை. ஸோ எப்போவுமே இந்த லைன் எது இண்டிகேட் பண்ணுதுன்னா ரொம்ப கம்மி டிமாண்ட். தட்ஸ் வை ப்ரைஸ், இந்த டிமாண்ட் வந்து ஹை ப்ரைஸ். ஸோ லெஸ் டிமாண்ட், ஹை ப்ரைஸ் வந்து இருக்கும். அண்ட் அதே ரொம்ப அதிகமாக ஒரு பிஸ்கட் பேக்கெட் எல்லாருனாலையும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப கம்மி இது இருக்கிறதுனால, குவான்டிட்டி கம்மி ப்ரைஸ் இருக்கிறதுனால, லெஸ் ப்ரைஸ் இருக்கிறதுனால யூஸ்வலி மேக்ஸிமம் குவான்டிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்வேஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ் பேசிஸில் இருக்கும். லெஸ் ப்ரைஸ்னா தேர் இஸ் மோர் டிமாண்ட், ஹை ப்ரைஸ்னா தேர் இஸ் லெஸ் டிமாண்ட். அண்ட் எந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதோட குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்கலி கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எது ஸ்கூட்டர், பைக்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் எல்லா மிடில் கிளாஸ் சிட்டிசன்ஸ் தே கேன் அஃபோர்ட். வேறஸ் ஒரு பெரிய ரோல்ஸ் ராயஸ் அந்த மாதிரி கார்லாம் வெரி ஃபியூ கேன் பர்ச்சேஸ். அதனால் அது ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் தான் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஓகே, டன்னப்பா. Yes. You both ma done na? Yes, ma'am. Yes. So write down heading a working definition means exam la write பண்ணோம்னா a working definition. All the activities concerned with profit, loss, livelihood, occupation, wage, employment. ஸோ இங்கே எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது, மணி இன்வால்மெண்ட் இருக்குது. விச் மீன்ஸ் நீங்கள் மார்னிங் ஏந்திரிக்கிறீங்க, நைட்டு போய் தூங்க போகிறீங்க.
ஸோ ஃபுல் டே கம்ப்ளீட்லி டெஃபினெட்லி நீங்கள் ஒன்று இல்லைன்னா ஏதாவது ஒரு economic ஆக்டிவிட்டி பண்ணி தான் இருந்திருப்போம். ஸோ ஆல் த ப்ராஃபிட் லாஸ் லைவ்லிஹுட் ஆக்குபேஷன் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ இது எல்லா ப்ராசஸில் என்ன இருக்குது economic ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி all these activities include the economic process. Okay. All the activities concerned with profit, loss, livelihood, occupation, wage and employment, etc. are economic activities. Are economic activities. Next, write down the heading micro and macro. Micro and macro economics. So first economics na ennan paathom. Next adoda two types. After Great Depression, ஸோ 1930 நடந்த ஈவெண்ட்டை கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிப்ரெஷன் யூஸ்வலி ரிசெஷன்னா என்ன டிப்ரெஷன்னா என்ன இதெல்லாம் தனி டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ வில் ஸ்டடி பட் ரிமெம்பர் டிப்ரெஷனாக கம்ப்ளீட்லி இக்கானமி அப்படியே குழிக்குள்ளே போயிடுச்சு, கிராஷ் ஆகிடுச்சு, டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஸோ தட் இஸ் த சுச்சுவேஷன் வி ரெஃபர் இன் economy as டிப்ரெஷன். ஓகே, ஸோ 1930 இந்த டிப்ரெஷன் நடந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மேக்ரோ அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்கே வந்தோம். அதர்வைஸ் அதுக்கு முன்னாடி மைக்ரோன்னு மட்டும்தான் இருந்தது. After Great Depression, the economics got divided into two broad categories. The micro and macro economics. Micro and macro economics. Keynes, Keynes. Keynes, he was from America. Okay, Keynes is considered the father of macroeconomics. The father of macroeconomics. Bracket la write down. Before 1930s, there was no macroeconomics. As there was free market due to capitalism. So just wait for 15 to 20 minutes. நம்ம கேபிட்டலிசம், சோஷியலிசம், கம்யூனிசம், எங்கே கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது, எங்கே இல்லை, எங்கே கம்யூனிட்டி பார்க்குறாங்க, ஸோ இதெல்லாம் நம்ம லேட்டர்லி ஸ்டடி பண்ணுவோம். ஓகே, ரைட் ஆன். மைக்ரோ டீல்ஸ் வித், சேஞ்ச் தி பேரா, ரைட் ஆன். Micro deals with bottom up approach and macro deals with top down approach. Full stop. Micro deals with demand and supply, prices and income. ஸோ எல்லாம் இண்டிவிஜுவல் பேசிஸ். எனக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, ஒரு கம்பெனி அந்தளவுக்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணுவான். என்கிட்ட எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ எந்த அந்த குவான்டிட்டியோட ப்ரைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் என் இன்கம்லேருந்து அது செலவு பண்ண முடியும். ஸோ இது ஸ்மால் லெவலில் ப்ரைஸ், இன்கம், டிமாண்ட், சப்ளை பேசிஸில் இருக்கும். மேக்ரோ டீல்ஸ் வித் டிமாண்ட் அண்ட் சப்ளை, ப்ரைஸஸ் அண்ட் இன்கம். And macro deals with its effect on inflation, GDP and employment. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபர்தர் எல்லா சாப்டர்ஸில் இது பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே,
ஸோ ஒரு டேபிள் ஆர் காலம் போட்டுக்கோங்க. ஹியர் மைக்ரோ economics, ஹியர் மேக்ரோ economics. Micro, macro. Micro side. It studies the individual unit. It studies the individual unit. So உங்க NCERT bookலயும் இந்த tabular column இருக்கும். Okay. It studies the individual unit. Macro. It studies the whole economy. Whole economy or large groups. Or large groups. Second point. Micro. The laws related to marginal analysis. So only few sections, few areas. Laws related to marginal analysis are included in its scope. Second point. Problems related to whole economy, like employment, public finance, national income, etc. are included in its scope. So இங்க complete GDP is what? The whole country's domestic product எவ்வளோ வந்திருக்கு, national income ஒரு countryக்கு எவ்வளோ income வந்திருக்கு. So we are talking on a large scale and இங்க small scale. Next, third point. It provides the information relating to the individual prices, individual consumption and production. Here macro. It provides the information relating to national income, total output. Output is production, எவ்வளோ produce பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்காங்க, total output. Total consumption, and general price level. Fourth point. Microeconomics analysis is simple. Yes, simple because ஒன்று ரெண்டு தான் படிக்கிறாங்க. இண்டிவிஜுவல் குரூப்ஸ் அனலைஸ் பண்ணுறாங்க, ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் சிம்பிள். ஹியர் வி ஆர் ஸ்டடிங் இன் பல்க், தட்ஸ் வை இட்ஸ் காம்ப்ளெக்ஸ். Macroeconomics is complex due to the study of large groups. Next, fifth point. It particularly focus on
Price analysis. Price analysis. Macro set. It particularly focus on income analysis. Income analysis. So the whole income they are saying complete level and இவங்க particularly the price மட்டும் பார்க்குறாங்க. Next, sixth point, micro. It studies individual problems, and it is less important for comparative study. Here it studies the problems relating to the economy, and its importance is growing. And last point, it focuses on input. ஸோ எவ்வளோ உங்களோட டிமாண்ட் இருக்குது அவ்வளோதான் பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்மால் அமௌண்ட் இன்புட். அண்ட் ஹியர் it focus on its impact or effect. ரைட். ஸோ இம்பேக்ட் என்ன சொல்கிறோம் முன்னாடி ஜஸ்ட் டிமாண்ட் மட்டும் பண்ணும் இவ்வளோதான் வேணும், அண்ட் இப்போ அந்த டிமாண்ட் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ வை இட் ஹேஸ் பீன் ரெடியூஸ்ட், எனி ரீசன் இருக்கா, ஏன் அவங்க மறுபடியும் டிமாண்ட் பண்ணல, சப்ளை ஏன் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் லைக் வைக்கான கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க, இவங்க அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ எவ்வளோ இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு ஜிடிபி க்ரோத் ஆயிருக்கு, ஆர் லாஸ் ஆயிருக்கு ஜிடிபி க்ரோத்னா ஏன் ஆயிருக்கு. ஸோ யூஸ்வலி அந்த வை கொஷினுக்கான ஆன்சர் லார்ஜ் லெவலில் பண்ணுவாங்க. So next heading, write down economics and economy. So economicsல ஒரு flow chart மாதிரி போட்டுக்கோங்க. Economics. So it's a theoretical concept. Divide it into 3. Write down theoretical concept, studies behavior, second studies behavior, and third decision making. Next, economics என்னன்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் a theoretical concept which studies behavior and helps in decision making. என்ன தியரட்டிக்கல் ஸ்டடி பண்ணுது, இந்த இந்தியாவில் பர்டிகுலர்லி காட்டன் கிளாத்ஸோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது. சவுத் இந்தியாவில் பர்டிகுலர்லி காட்டன் கிளாத்ஸ், பிகாஸ் நம்ம உள்ளன் கிளாத்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். வி ஆர் ஹேவிங் த சேம் கிளைமேட், சம்மர் வின்டர் எதுவுமே இல்லை, எப்போவுமே நார்மல். ஸோ யூஸ்வலி காட்டன் சில்க் தமிழ்நாடு சைடு இருக்குன்னா அந்த ஏரியாவில் போய் ஒரு உள்ளன் ஃபேக்ட்ரி, அங்கே ஒரு உள்ளன் இண்டஸ்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுறது அங்கே போய் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ரைட், அங்கே போய் ஷீப் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கொண்டு வர முடியாது, பிகாஸ் ஷீப் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு இருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு ஃபேமஸ் ஃபார் பவுல்ட்ரி. ஸோ பவுல்ட்ரி ஏன், பிகாஸ் அங்கே சஸ்டைனபிள் இருக்க முடியும், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஃபேவரபிளாக இருக்குது. ஸோ பிஹேவியர் ஏதோ எல்லா இடத்துலையும் இக்கானமி மணி இன்வால்வ் ஆகுது. ஸோ பிஹேவியர் ஸ்டடி பண்ணுவாங்க அண்ட் இந்த ஒர்க் பண்ணலாமா வேண்டாமான்னு டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ இட்ஸ் அ தியோரிட்டிக்கல் கான்செப்ட் which studies behavior and helps in decision making. Okay. Next, economy. Practical application. Economic affairs. In a defined territory. ஸோ டெரிட்டரினா மாஸ் லெவலில் வந்துருச்சு. அந்த ஹோல் முன்னாடி இக்கானமிக்ஸ் இண்டிவிஜுவல் லெவல், ஒரு பர்சன் ஒரு இடத்தோட பிஹேவியர் படிச்சுட்டு டெசிஷன் எடுப்பாங்க. அண்ட் இங்கே கம்ப்ளீட் டெரிட்டரி, இந்தியா, த வேர்ல்டு, யூஎஸ்ஏ மீன்ஸ் ஹோல் இக்கானமி, ஹோல் ஏரியா. அந்த டெரிட்டரியில்
அஃபேர்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு, டிமாண்ட் அண்ட் சப்ளை எந்த அளவு போயிட்டு இருக்குன்னு அது இன்னும் அக்ராவேட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் economic affairs in a defined territory. So this is the simple definition. Economics, theoretical concept which studies behavior and helps in decision making, and it is the practical application of economic affairs in a defined territory. Okay. So now come to next topic. Write down the heading: sectors and types of economies. Sectors and types of economies. ஸோ இப்போ இக்கானமி பற்றி படிப்போம். பிகாஸ் இக்கானமிக்ஸ் அவ்வளோதான், தியோரிட்டிக்கல் கான்செப்ட் சொன்னோம் இல்லையா, மேக்ஸிமம் இல்லை. நம்ம இக்கானமி 90% ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் கான்செப்ட் தான் படிக்க போகிறோம். ஸோ இக்கானமீஸ் ஓட செக்டர்ஸ் அண்ட் டைப்ஸ். ஸோ எத்தனை செக்டர்ப்பா நம்ம யூஸ்வலி நம்ம டிவைட் பண்ணுவோம் இக்கானமியில்? ஹவு மெனி செக்டர்ஸ் ஆர் தேர்? 3 செக்டர்ஸ். ஸோ என்னென்னப்பா? பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி. வெரி நைஸ். ஸோ பிரைமரியில் என்ன ஒர்க் பண்ணுவாங்க? அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் மட்டுமா இல்லை வேறு ஏதாவது அதில் இன்க்ளூட் பண்ணலாமா? பேசிக் ரிசோர்சஸ் வந்து பிரைமரி. மீன்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் சொல்லாமா? ஆல் த ரா மெட்டீரியல்ஸ் இருக்கிறது. ஓகே. செகண்டரி? மேனுஃபேக்சரிங், ப்ராசஸிங், ரிஃபைன் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது, மிஷினரி ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டெர்ஷரி? சர்வீஸ் செக்டர். ஸோ குவாட்டனரி அண்ட் குவீனரின்னு ஏதாவது செக்டர்ஸ் இருக்காப்பா? குவாட்டனரி, குவீனரி செக்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ குவாட்டனரி எதோட டீல் பண்ணுது? ஓகே. ஸோ யூஸ்வலி நம்ம இது உங்களுக்கு ஏதாவது தெரியுமாப்பா? யூ போத், ஜலகண்டேஸ்வரன், நிர்மலா, வேற ஏதாவது அடிஷ்னல் பாயிண்ட்ஸ்ல ஆட் பண்ண முடியுமா? இல்லை. ஸோ நம்ம கண்ட்ரி எதுப்பா பிரைமரி, செகண்டரி ஆர் டெர்ஷரி? என்ன இக்கானமி? எது ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறோம்? அக்ரிகல்ச்சர் பண்ணுறோமா, இல்லை இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கோமா, இல்லை சர்வீஸ் பண்ணுறோமா? அக்ரிகல்ச்சர். ஸோ ஓகே. ஸோ நம்ம இந்த கான்செப்ட் ஒரு தடவை படிச்சுக்கலாம். ஓகே. ஸோ இக்கானமி டோட்டலி நம்ம 3 செக்டர்ஸ்னால் டிவிஷன்ஸ், எப்படி எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலி வி கேன் சே இட் இஸ் டிவைடட் இன்டு 3 செக்டர்ஸ், தட் இஸ் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. பட் இந்த டெர்ஷரி இருக்கு இல்லையா, இந்த டெர்ஷரி கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸ்டு லெவலுக்கு வந்துருச்சு. அண்ட் அட்வான்ஸ்டு லெவலில் வந்ததுனால நம்ம இதை இன்னும் ஒரு 2 டிவிஷனாக பண்ணிடும். ஸோ டெர்ஷரி இருக்கதான் செய்யுது. அந்த டெர்ஷரி டே டு டே, ஸோ எப்போவுமே நம்ம சொசைட்டி ப்ராக்ரஸ் தான் ஆகும், எப்போவுமே பேக்வேர்ட் போகாது. ஸோ பீயிங் த ப்ராக்ரெசிவ் ஒன், பீயிங் த டெக்னாலஜி, சயின்ஸ் இதெல்லாம் டெவலப் ஆக நம்ம இந்த செக்டர் இன்னும் 2 பிரிவு கொண்டு வந்திருக்கோம். அண்ட் தே ஆர் நோன் அஸ் குவாட்டர்னரி அண்ட் குவீனரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் குவாட்டர்னரி, குவீனரி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ லெட்ஸ் கம் ஒன் பை ஒன்னா போகலாம். ஒன் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. ஸோ பிரைமரி அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட், தட் இஸ் த ரா மெட்டீரியல்ஸ் யூஸ்வலி இன்வால்வ்டாக இருக்கும். ஸோ வி கேன் சே அக்ரிகல்ச்சர், ஃபியூவல்ஸ்னா க்ரூட் ஆயில், பெட்ரோலியம் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ தட் திங். ஃபிஷ்ஷிங், ஸோ நம்ம தமிழ்நாடு சைடு கச்சத்தீவில் பாருங்கள் எப்போவுமே போவாங்க, ஃபிஷர்மென்ஸை ஸ்ரீலங்கா கேப்சர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபிஷ்ஷிங் இஸ் ஒன் ஆஃப் த பிரைமரி ஆக்டிவிட்டி. ஃபிஷ்ஷு கிடைக்குது, அதை கன்சியூம் பண்ணுறாங்க, ஃபுட்டாக கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர், ஃபியூவல், ஃபிஷ்ஷிங், ஃபாரஸ்ட் ஏன் இது சொல்கிறோம்னா, இந்த இக்கானமிக் ஜியாகிரஃபின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஜியாகிரஃபி நீங்கள் படிக்கிறீங்களே இப்போது. ஸோ ஜியாகிரஃபியில் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, ஹியூமன் ஜியாகிரஃபி அண்ட் இக்கானமிக் ஜியாகிரஃபின்னு 3ஆக டிவைட் பண்ணுவோம். ஃபிசிக்கல், இக்கானமிக் அண்ட் ஹியூமன். ஸோ இந்த ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில் அந்த ஆல் தோஸ் பார்ட்ஸ் வி ஆர் ஸ்டடிங், கிளைமேட்டாலஜி, ஜியோமார்ஃபாலஜி, ஓஷனோகிராஃபிலாம். ஸோ இந்த இக்கானமிக் ஜியாகிரஃபி மோஸ்ட்லி இந்த செக்டர்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். அண்ட் அங்கே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, பிரைமரி செக்டரில் எது இன்வால்வ்டு இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலி நம்ம மைண்டில் இருக்கோம், ஓகே அக்ரிகல்ச்சர், அதை டிக் பண்ணிடுவோம். பட் அதர் ஃபேக்டர்ஸ் லைக் ஃபாரஸ்ட்ரி, மைனிங் இதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம், செகண்டரியில் போடுறதா எங்கே போடுறதா அப்படின்ட்டுன்னு. ஓகே. ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் எந்தெந்த ஒர்க்ஸ் கரெக்ட்லி பர்டிகுலர்லி பிரைமரி அண்ட் செகண்டரியில், டெர்ஷரியில், குவாட்டர்னரியில், குவீனரியில் இன்வால்வ்டாக இருக்குது. அண்ட் தெர் இஸ் சம்திங் கால்ட் காலர்னா ஒயிட் காலர், கிரீன் காலர், ப்ளூ காலர்,
கோல்டு காலர், இந்த மாதிரி காலர்ஸும் இருக்கும். ஸோ இந்த இக்கானமிக் ஜியாகிரஃபி இருக்கு இல்லையா, அதுலேயும் இந்த டாபிக் இருக்குது சேம் செக்டர்ஸ் பற்றி. ஸோ நம்ம ரெண்டு டாப்பிக்கும் கம்பைல் பண்ணி இங்கே படிக்கிறோம். ஸோ இந்த இக்கானமி ஜியாகிரஃபியில் இருக்கிற கான்செப்ட் இங்கே ரெண்டுமே சேம். ஓகே, ஸோ ஹியர் ப்ரைமரி செக்டாரில் நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் ஆஸ் வி நோ, நீங்கள் எல்லாரும் டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஆட் ஆகிருக்கிறது ஃபியூவல்ஸ், ஃபிஷ்ஷிங், ஃபாரஸ்ட்ரி. ஃபாரஸ்ட்ரி ஏன்? பிகாஸ் ஃபாரஸ்ட்ரிலேருந்து தானே எல்லா ரா மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. வுட் எடுத்துக்கோங்க, டிம்பர் எடுத்துக்கோங்க, ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். ஸோ சாரி, நாட் வெஜிடபிள்ஸ், பட் யூஸ்வலி ஃபாரஸ்ட்டில் இருக்கிற சம் ப்ராடக்ட்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ டைரக்ட்லி தே ஆர் ப்ரொவைடிங் அஸ் வாட்? ரா மெட்டீரியல்ஸ். ஸோ ஃபாரஸ்ட்ரி, மெட்டல்ஸ் அண்டு மைனிங், இது ரெண்டுமே யூஸ்வலி நம்ம செகண்டரியில் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஓகே, ஸோ மைனிங் ஏன் ப்ரைமரியில் போட்டிருக்காங்கன்னா, ப்ரைமரியோட டெஃபினிஷன் இஸ் the thing which is producing the raw material, means the first source. எப்பவுமே ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் சோர்ஸ்லேருந்து மறுபடியும் இது செகண்ட் ஐட்டம்க்கு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அயன் ஓர் இருக்கு, நான் வந்து அயன் ஓர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். பட் அந்த அயன் ஓர் அப்படியே யூஸ் பண்ண முடியுமா? நோ. அது என்ன பண்ணும், நம்ம ப்ராசஸ் பண்ணும். பியூர் அயன் எடுத்த உடனே நட்டு போல்ட் நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறோம், ஆணி மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எல்லாம் எடுத்த உடனே அது வந்துடுதா? இல்லை. அது என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் மைனிங் பண்ணுறதுல உள்ள அண்டர் கிரவுண்டு போவாங்க, மைன் பண்ணிட்டு வெளியே கொண்டு வருவாங்க. தென் அது இண்டஸ்ட்ரீஸ்க்கு அனுப்புவாங்க, அதை ஃபுல்லாக ப்ராசஸிங் பண்ணி ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அது அப்புறம் மார்க்கெட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், எடுத்த உடனே நம்ம யூஸ் பண்ணல. ஸோ தட்ஸ் வை மைனிங் என்ன பண்ணுது, ரா மெட்டீரியல் கொண்டு வருது. அப்படியே ஓர் கம்ப்ளீட் அப்படியே கல் மாதிரி இருக்கும், அப்படியே ஃபுல்லாக அது கொண்டு வராங்க. அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அது போகுது, விச் மீன்ஸ் டைரக்ட்லி கன்சியூமருக்கு வரல. டைரக்ட்லி கன்சியூமருக்கு வந்ததுன்னா ஓகே, ப்ரைமரி இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ ப்ரைமரி ப்ராடக்ட்ஸ் எப்போவுமே கன்சியூமருக்கு டைரக்ட்லி வராது. ஏதோ ஒரு ப்ராசஸிங், கொஞ்சம் ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன் நடக்கும், ஒரு பர்சன் டு அனதர் பர்சன் கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ நம்ம சொல்லலாம் அக்ரிகல்ச்சர் என்ன அப்படியே சாப்பிட்றோம், அக்ரிகல்ச்சர் நம்ம கிட்ட தானே வருது. பட் சி, பேடி இருக்குது, வீட் இருக்கு, என்ன பண்றீங்க, சம் ப்ராசஸிங் நடக்குது இல்லையா. இண்டஸ்ட்ரீஸ்ல போய் பேடி ஃபுல்லா அந்த வின்னோவிங் பண்ணுவாங்க, எல்லா திங்ஸ் அந்த ஸ்ட்ராஸ்லாம் எடுப்பாங்க. வீட்டுனாலும் அதுக்கு சம் ப்ராசஸிங் இருக்கு, ஆட்டா மாதிரி ரெடி பண்ணி தான் நீங்க மாவு சப்பாத்தி சாப்பிட்றீங்க. அப்படியே சாப்பிட கிடையாது, வீட்டை எடுத்துட்டு. மெய்ஸ் இருக்கு, எந்த திங்ஸ், ஒரு வெஜிடபிள் டைரக்ட்லி நீங்க எடுத்து சாப்பிட்றீங்க, பட் அதுலயும் சம் ப்ராசஸிங்ஸ்லாம் யூஸ்வலி இருக்கும். ஸோ ப்ரைமரி என்ன பண்ணுனா, ரா மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டு செகண்டரிக்கு இது கொண்டு போகும். தட்ஸ் வை இட் இஸ் நோன் அஸ் பிரைமரி. பிரைமரினா ஃபர்ஸ்ட் ஒன், இதை ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணி லேட்டர்லி செகண்ட் ஒன்னு கொடுக்குது. அண்ட் செகண்ட் ஒன் அதை ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி கன்சியூமருக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அபவுட் த பிரைமரி. அண்ட் பிரைமரி ஒர்க்கர்ஸ், இந்த பிரைமரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ்டான ஒர்க்கர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, கிரீன் காலர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீன் காலர், காலர்னா ஒன்றும் இல்லை, ஷர்ட் போடுறீங்க இல்லையா, ஷர்ட்டில் காலர் நம்மளுக்கு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் காலர். ஸோ யூஸ்வலி பாருங்க, ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸில் அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்க நம்ம சைட்லேயும் ஃபார்மர்ஸ்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த க்ரீன் கலர் துண்டி எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ க்ரீன் இஸ் யூஸ்வலி ரெஃபர்ட் அஸ் காலர் ஒர்க்கர்ஸ். யார் யார் அக்ரிகல்ச்சரில் இன்வால்வ்ட் ஆயிருக்காங்களோ, ஃபிஷ்ஷிங்கில் இன்வால்வ்ட் ஆயிருக்காங்களோ அவங்கள க்ரீன் காலர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவோம். சம்டைம்ஸ் இந்த ப்ரைமரியில், தட் இஸ் மைனிங், மைனிங்னா உள்ளே போய் சுரங்குக்குள்ளே போய் அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஓர்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அவங்க க்ரீன் கலர் ஷர்ட் போட மாட்டாங்க, அவங்கள பாருங்க ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க. ஓகே, மூவிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால அவங்கள சம்டைம்ஸ், ஸோ நாட் ஆல் த டைம்ஸ், சம்டைம்ஸ் அந்த மைனிங் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ்டான ஒர்க்கர்ஸை ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைமரி மீன்ஸ் த activities which are producing the raw materials and supplying to the secondary sources for the processing, அது primary. அண்ட் அந்த ப்ரைமரியில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அந்த ஆக்டிவிட்டீஸில் அக்ரிகல்ச்சர் யார் பண்ணுறாங்களோ அவங்கள க்ரீன் காலர் ஒர்க்கர்னு சொல்லுவோம். அதே மைனிங் ஒரு பர்சன் பண்ணுறாங்கன்னா, மைனிங் ப்ரைமரிக்குள்ளே தான் வருது, பட் இந்த ஒர்க்கர்ஸை ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவோம். பிகாஸ் அவங்க ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க, அவங்க காலர் இருக்கும், தட்ஸ் வை ப்ளூ காலர். அண்ட் சம்டைம்ஸ் இவங்களை பிளாக் காலர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன் பிளாக் காலர் சொல்கிறாங்க? பிகாஸ் அழுக்காயிடும் ஷர்ட்ஸ். பாருங்க, மைனிங்லாம் பண்ணும்போது உள்ளே போய் பண்ணுறாங்க, சுரங்குக்குள்ளே ஃபுல்லாக கருப்பாயிடுவாங்க, அவங்க ஷர்ட்ஸ்லாம் ரொம்ப அழுக்காகும் யூஸ்வலி. ஸோ அதனால இவங்களை பிளாக் காலர் ஒர்க்கர்ஸ், ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு அவங்கள கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டு ப்ரைமரி இஸ் செகண்டரி. செகண்டரினா இதில் மேனுஃபேக்சரிங், ஸோ ஜஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வைக்கிறது மட்டும் இல்லை,
மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ரிஃபைனிங். இங்கே ப்ரைமரியிலேருந்து க்ரூட் ஆயில் கொண்டு வந்தாங்க, அப்படியே டேங்காக க்ரூட் ஆயில் கொண்டு வந்தாங்க. இந்த க்ரூட் ஆயில் நீங்கள் வண்டியில் போட்டு ஓட்ட முடியாது வண்டி. இந்த ஆயில் ப்ராசஸிங் ஆகும், க்ளீன் பண்ணுவாங்க, பியூர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் சொல்லுவாங்களே வேஸ்லீன்லாம் இந்த ப்ராடக்ட் தான். ஸோ அதே மாதிரி ஆயில், நேச்சுரல் கேஸ், என்னென்ன பை ப்ராடக்ட்ஸ் இருக்கணுமோ எல்லாமே எடுத்துட்டு ஃபைனல் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ப்ராசஸ் பேர் என்ன? ரிஃபைனிங். ஸோ இது எங்கே நடக்குது? தனி ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப் இதுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங், ரிஃபைனிங், ப்ரொடக்ஷன்னா யூஸ்வலி சொல்லலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது ப்ரைமரி தானே அப்படின்னா நோ. ப்ரொடக்ஷன் இஸ் அயன் ஓர் ப்ரைமரியிலேருந்து தூக்கிட்டு வந்தாங்க, எங்கே? இண்டஸ்ட்ரீஸில் கொடுக்குறாங்க. இந்த இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்க? அந்த அயன் ஓர்லேருந்து நட், போல்ட், அயன் ப்ராடக்ட்ஸ் யூஸ்வலி இருக்குது இல்லையா நம்ம வீட்டில், வாட்ஸ் தட், பெட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அயன் பெட்ஸ் யூஸ்வலி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பாருங்கள் ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த ஷேப்பில் என்ன பண்ணுறாங்க? அது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் வை இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரைமரி செக்டரில் மைனிங் ஆகி என்ன செகண்டரி ப்ராடக்ட் அனுப்புகிறாங்களோ அந்த ப்ராடக்ட் ஃபர்தர் ப்ரொடியூஸ் ஆகுது. தட்ஸ் வை ப்ரொடக்ஷன் கம்ஸ் அண்டர் தி ப்ளூ செக்டர். அண்ட் ஃபுட் ப்ராசஸிங். தக்காளி இருக்குது, தக்காளி, டொமேட்டோ இஸ் அ ப்ரைமரி அக்ரிகல்ச்சர். பட் அதே நீங்கள் தக்காளிக்கு போய் ஒரு ஃப்ரூட் ப்ராசஸிங் சென்டருக்கு அனுப்புறீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க? பிக்கல், ஊறுகாய் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் அதர் திங்ஸ், சாரி அண்ட் அதர் சோர்சஸ் லைக் சாஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபுட் ப்ராசஸிங் செக்டர். ஸோ அக்ரிகல்ச்சர் இந்த பக்கம் நடக்குது, அண்ட் அந்த அக்ரிகல்ச்சர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராடக்ட் இங்கே போய் ப்ராசஸிங், பிக்கிள்ஸ் ஆகுது, சாஸ் ஆகுது, நிறைய சிப்ஸ் ஆகுது, இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் ப்ராசஸிங் சென்டரில் போய் நடக்குது. ஸோ மேனுஃபேக்சரிங், ரிஃபைனிங், ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் கம்ஸ் அண்டர் செகண்டரி செக்டர். அண்ட் இந்த செகண்டரி செக்டரையும் ப்ளூ காலர் ஒர்க்கர். ஸோ ஆக்சுவலி செகண்டரி செக்டரை தான் ப்ளூ காலர்னு சொல்லுவாங்க. பட் பிகாஸ் மைனிங், முன்னாடி கன்ஃபியூஷன் கூட இருந்தது, மைனிங் பிரைமரியில் வைக்கலாமா செகண்டரியில் வைக்கலாமா. தென் தான் அந்த டிபேட் கன்க்ளூஷன் வந்தாங்க கி மைனிங் ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு வராங்க, அண்ட் ரா மெட்டீரியல் எங்கே இன்வால்வ் ஆகுதோ அது ப்ரைமரி தான். ஸோ இங்கே அனுப்புகிறாங்க. பட் அவங்க ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ப்ளூ காலர் தான் கூப்பிடுவாங்களான்னா எஸ், ப்ளூ காலர் கூப்பிட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ யூஸ்வலி ப்ரைமரினா க்ரீன் காலர் தான், பட் மைனிங் ஆக்டிவிட்டினால இவங்களை ப்ளூ காலர்னு சொல்கிறோம். பட் யூஸ்வலி செகண்டரி செக்டரை தான் நம்ம ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே போனீங்கனாலும் ட்ரேட் யூனியன்ஸில் இருக்காங்கன்னா அவங்க ப்ளூ ஷர்ட் தான் யூஸ்வலி போட்டிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் செகண்டரி. நவ் கம் டு டெர்ஷியரி செக்டர். டெர்ஷியரி செக்டர்னா அவங்க டோட்டலி முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஸ்கில்டு யார் இருக்காங்களோ அவங்க மட்டும் டெர்ஷியரி செக்டர் அப்படின்னு. பட் லேட்டர் ஆஸ் டைம் இவால்வ்டு நம்ம இந்த டெர்ஷியரியை ஸ்கில்டை யூஸ்வலி 3 டைப்ஸை டிவைட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு செமி ஸ்கில்ட், நெக்ஸ்ட் ஸ்கில்ட், அண்ட் தென் தேர்ட் ஹைலி ஸ்கில்டு அப்படின்னு போட்டோம். ஓகே, ஸோ இந்த செமி ஸ்கில்டு கேட்டகரியை டெர்ஷியரின்னு சொல்லுவாங்க, ஸ்கில்டு கேட்டகரியை குவாட்டனரின்னு சொல்லுவாங்க, அண்ட் ஹைலி ஸ்கில்டை குயினரி செக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் இவங்க செமி ஸ்கில்டு, ஸ்கில்டு அண்ட் ஹைலி ஸ்கில்டு? பிகாஸ் செமி ஸ்கில்டுனா லைக் சர்வீஸ் செக்டர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன். ஸோ ஒரு வண்டி ஓட்டுறாங்க, டிரான்ஸ்போர்ட், ஏதோ பஸ் சர்வீஸ் இருக்குது. ஸோ ஸ்கில்டு we have skilled, semi skilled and highly skilled ன்னு சொல்லி நம்ம 3ஆ அந்த டெர்ஷரி செக்டரை டிவைட் பண்ணும். ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு மீன்ஸ் ரொம்ப அதிகமாக ஸ்கில் உங்களுக்கு தேவையில்லை. மீன்ஸ் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலி பிபிஓவில் ஒர்க் பண்ணுறேன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த என்ன செக்டர், கால் சென்டர் சொல்லுவாங்க இல்லையே, இந்த ஏர்டெல் கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறோம், வோடாஃபோன் கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறோம், இந்த நைட் டியூட்டிஸ் மூவிஸ்லலாம் காமிப்பாங்க, ரைட்? ஸோ அதெல்லாம் எதில் வரணும்னா பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். ஓகே, அவங்க சிம்பிளி சொல்லுவாங்க நான் பிபிஓவில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு, பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். அண்ட் இந்த ஸ்கில்டு இருக்கு இல்லையா, இவங்களை கேபிஓன்னு சொல்லுவாங்க. கேபிஓ இஸ் நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். ஸோ வாட் இஸ் பிபிஓ, வாட் இஸ் கேபிஓனா, இந்த செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் மீன்ஸ் ஓரளவுக்கு ஸ்கில் இருந்தால் போதும். எதில்? பிஸ்னஸில். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வண்டி ஓட்டணும், நான் ஒரு ட்ராவல் ஏஜென்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ ட்ராவல் ஏஜென்ட்டுக்கு என்ன வேணும்?
கி கார் இருக்கா, ஓலா இருக்கா, ஏதோ இருக்கா, ஸோ அது ப்ராப்பர்லி உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இஃப் யூ டிரைவ் ப்ராப்பர்லி உங்களுக்கு டெஸ்டினேஷன் மீன்ஸ் ரூட் தெரியுது, இந்த ரூட்லேருந்து அந்த ரூட்டுக்கு போகணும் அண்ட் இவங்களுக்கு இதெல்லாம் காமிக்கணும். ஸோ அந்த 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 இது இருந்தாலே ஸ்கில் இருந்தாலே எனக்கு போதும், நான் வந்து என் லைஃப்பை ஓட்டிடலாம். ஓகே, ஸோ தட் இஸ் பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். ஏதோ ஒரு பிஸ்னஸ் மூலியமாக நான் என்ன பண்ணுறேன், அவுட் சோர்ஸ் பண்ணுறேன். அவுட் சோர்சிங்னா ஐ ஆம் மேக்கிங் அவைலபிள் மை ஜாப், மை ஒர்க், என்னோட டியூட்டி நான் என்ன பண்ணுறேன், மற்றவங்களுக்கு அவைலபிள் பண்ணுறேன். எந்த ப்ராசஸில், பிஸ்னஸ் ப்ராசஸில். ஸோ யூஸ்வலி ஒரு பிஸ்னஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வந்து பர்சன் துணி கடை வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த துணி பற்றி காட்டனா சில்கா மீன்ஸ் எந்தெந்த கிளாத் எப்படி எப்படிலாம் இருக்குது, எந்த ஸ்டேட்லேருந்து வருது, பார்டர் எப்படி இருக்குது, அது தெரிஞ்சால் அவங்களுக்கு போதும். ஸோ ஒரு பர்டிகுலர் திங்கில் அவங்களுக்கு ஸ்கில் இருந்தால் தட்ஸ் ஓகே, யூ நீட் நாட் டு நோ அபவுட் எவ்ரி திங். ஸோ தட் இஸ் செமி ஸ்கில். ஸோ இதில் யார் வருவாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் செக்டர் வருவாங்க. ஸோ தட்ஸ் வை ஐ டோல்ட் யூ பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங், கால் சென்டர். ஸோ கால் சென்டர் கம்யூனிகேஷனில் வருது. அவங்களுக்கு ப்ராப்பர்லி இப்படி தான் ஒரு கஸ்டமர் கிட்ட பேசணும், இந்தந்த ப்ராப்ளம்ஸ் இப்படி இப்படி டீல் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. தட்ஸ் இட். டிரான்ஸ்போர்ட்டேஷன், வண்டி ஓட்ட நல்லா தெரியுதா, தட்ஸ் இட். ஸோ சம் பேசிக் ஸ்கில்ஸ் இருந்தால் போதும்னு சொல்கிறது தான் டெர்ஷியரி செக்டர். நம்ம வந்து இப்படி செக்டர் டிவைட் பண்ணும்போது ஸ்கில்டு இருந்தாலே போதும்னு சொன்னோம். லேட்டர்லி வித் எவால்யூஷன், வித் டைம், வித் நாலேஜ், வித் ரீசர்ச் டெவலப்மெண்ட் டெக்னாலஜிஸ் வர வர என்னாச்சுன்னா மாடர்னைஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் மாடர்னைஸ் ஆகும்போது ஸ்கில்ஸும் டெவலப் ஆகுது. ஸோ இது நாலேஜ்னா பேங்கிங். ஸோ இதுவும் பாருங்கள், பேங்க்கில் உட்காந்து வேலை செய்கிற பர்சன் கம்ப்யூட்டர் வேலை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி டீல் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். ஐடி செக்டரில் பெரிய பெரிய ஐடிஸ்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அதில் இருக்கிறவங்க கோச்சிங் சென்டர், ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க யூனிவர்சிட்டிஸில். ஸோ யூஸ்வலி எஜுகேஷன் செக்டரில் யார் இன்வால்வ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஜஸ்ட் சி, இந்த பர்சன் விட இவங்களுக்கு அதிகமாக நாலேஜ் வேணும் இல்லையா, வண்டி டிரைவ் பண்ணுற கற்றுக்கிறதுக்கும் ஒரு டீச்சர், ஒரு ப்ரொஃபஸர் வந்து எப்படி கிளாஸ் எடுத்துக்கணும், ஒரு ஐடி செக்டரில் எப்படி ஒர்க் பண்ணும், பேங்க்கில் எப்படி ஒர்க் பண்ணும், ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. இவங்களுக்கு கம்மி ஸ்கில் இருந்தால் போதும், இது கற்றுக்கோ லைஃப் ஃபுல்லாக ஓட்டு. பட் இந்த ஒரு பர்சன் எதுவுமே படிக்காமல் அவங்க வந்து எதுவும் முன்னாடி ஒரு ப்ரொஃபஸர் வந்து டீச் பண்ண முடியாது, பேங்கிங்கில் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியாமல் உட்கார முடியாது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் நாலேஜ். தட்ஸ் வை நம்ம ஃபஸ்ட்டு யோசிச்சோக்கி டெர்ஷியரி இருந்தால் போதும். பட் லேட்டர் வி அனலைஸ் இல்லை, டெர்ஷியரியில் ஸ்கில்டு இப்போ அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு தனி செக்டர் கொண்டு வந்துருங்க. அண்ட் இந்த செக்டருக்கு என்ன பேர் கொடுத்தாங்கன்னா குவாட்டர்னரி செக்டர் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ குவாட்டர்னரி இஸ் நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் பேஸ்ட் ஆன் யுவர் நாலேஜ், பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில்ஸ். அதெல்லாம் எங்கே பண்ணுவாங்க, பேங்கிங் ஐடிஸ்லலாம் ஒர்க் பண்ணுவாங்க. That's why they are also known as knowledge process outsourcing. ஸோ ஓகே, இவங்களுக்கு ஏதாவது காலர் இருக்கா அப்படின்னா எஸ் இருக்கு. ஸோ க்ரீன் காலர் ப்ரைமரிக்கு சொன்னோம், ப்ளூ காலர் செகண்டரிக்கு சொன்னோம், அண்ட் டெர்ஷரிக்கு என்ன சொல்லுவோம்னா ஒயிட் காலர்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலி கண்டக்டர் பாருங்க, ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, ஒயிட் காலர் அவங்களுக்கு இருக்கும். அந்த கம்யூனிகேஷன் செக்டரில் போடுறவங்களே அதுதான் இருக்கும். ஸோ யூஸ்வலி இவங்களை ஒயிட் காலர்னு சொல்லுவாங்க. லேட்டர்லி வாட் தே டிட்னா, இந்த ஸ்கில்டு செக்டர் இருந்தாங்க இல்லையா, ஸ்கில்டு செக்டர் நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங், யா இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் பாருங்க ஒயிட் கோட் போட்டிருப்பாங்க. ஸோ யூஸ்வலி ஒயிட்னா என்னன்னா அழுக்கு ஆகாது. அங்கே நீங்கள் ஒரு சேர் மேலே உட்காந்து ப்ராப்பர்லி டாக்டர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சேர்ல உட்காந்துக்கிறாங்க, ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மைனிங் பண்ணுற மாதிரி உள்ளெல்லாம் பூந்து அழுக்கெல்லாம் அவங்களுக்கு ஆகாது காலர். தட்ஸ் வை த ஸ்கில்டு அண்ட் செமி ஸ்கில்டு ஏரியா, தட் இஸ் த டெர்ஷியரி அண்ட் குவாட்டர்னரி ஏரியாஸில் ஒர்க் பண்ணுற, குவாட்டர்னரி செக்டர்ஸில் ஒர்க் பண்ணுற குரூப்ஸ் பீப்புள்ஸ் என்ன சொல்லுவாங்க காலர் அப்படின்னா, தே ஆர் நோன் அஸ் ஒயிட் காலர் ஒர்க்கர்ஸ். ஸோ ஏன் ஒயிட் காலர், பிகாஸ் அவங்க ப்ராப்பர்லி ஒரு சேரில் உட்காந்து வேலை செஞ்சால் போதும், அவங்களுக்கு அப்படியே ரொம்ப மேனுவல் லேபர் தேவையில்லை, மூளைக்கு வேலை இருக்குது, கைக்கு வேலை இல்லை, சிம்பிள். ஸோ ஒயிட் காலர். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸ் ஆகுதுன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸில், தட் இஸ் நோன் அஸ் குயினரி. ஓகே, ஸோ குயினரியில் என்ன ஒர்க் இருக்கும்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், CEOs, bureaucracy. So if you will get selected, எக்ஸாமினேஷனில் யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆகுறீங்கன்னா நீங்கள் எதில் இருப்பீங்க, பியூரோக்ரஸி, விச் மீன்ஸ் யூ வில் பி ஒர்க்கிங் இன் த குயினரி செக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பியூரோக்ரஸி, சயின்டிஸ்ட், இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நாசாவில் சயின்டிஸ்ட் ஆகணும், இஸ்ரோவில் சயின்டிஸ்ட் ஆகுறாங்க, நிறைய PhD பண்ணி எல்லா ஸ்காலர்ஸ்லாம் இருக்காங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, பியூரோக்ரஸியில் போகிறாங்க.
அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு எம்டி சிஓலாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் யாருன்னா குயினரி ஆக்டிவிட்டீஸ். ஸோ பியூரோக்ரேசி இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு 1 இயராக படிக்கிறீங்க, 2 இயர்ஸ் கான்ட்ரிபியூட் ஹார்ட் ஒர்க் எல்லாமே இருக்குது. ஸோ யூ நீட் வாட் ஹை ஸ்கில்ஸ் உங்களுக்கு வேணும். சும்மா ஒரு வண்டி ஓட்ட தெரியிற ஸ்கில் ஆர் மீன்ஸ் தே ஆர் ஆல்சோ ஸ்கில்ஸ். பட் அதை விட 10 மடங்கு 20 டைம்ஸ் இன்னும் அதிக ஸ்கில்ஸ் வேணும். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் நோன் அஸ் ஹை ஸ்கில்டு ஜாப்ஸ். அண்ட் இருக்கிறதுலே ஹைலி ஸ்கில்டு ஜாப்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா குயினரி ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எல்லாருமே பியூரோக்ராட்ஸ் ஆக முடியாது. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்பீட்டிங், ஆஸ்பிரன்ஸ் ஆர் கம்பீட்டிங். அண்ட் லாஸ்ட்டில் 1000 மெம்பர்ஸ் செலெக்ஷன் ஆகுது, விச் மீன்ஸ் ரொம்ப அதிகமாக ஸ்கில்ஸ் இங்கே வேணும். தட்ஸ் வை ஹைலி ஸ்கில்டு ஜாப்ஸ். அண்ட் இவங்களை எந்த காலர் கூப்பிடுவாங்கன்னா கோல்டு காலர்னு கூப்பிடுவாங்க. விச் மீன்ஸ் அட்லீஸ்ட் ஒயிட் காலர் ஏதோ வேலையாவது செஞ்சாங்க. இங்கே கோல்டு காலர்னா ஹை அத்தாரிட்டி, ஹைலி ஸ்கில்டு, கொஞ்சம் வேலை செஞ்சாலே நிறைய மணி கொட்டுற மாதிரி. மீன்ஸ் கோல்டு யூஸ்வலி ஹை வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ தட்ஸ் வை கோல்டு காலர் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டலி நம்ம கண்ட்ரியில் யூஸ்வலி ஒரு இக்கானமியை 3 செக்டர்ஸ் தான் டிவைட் ஆயிருந்தது. தட் இஸ் பிரைமரி கிரீன் காலர் ஒர்க்கர்ஸ், செகண்டரி ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் அண்ட் டெர்ஷரி ஒயிட் காலர் ஒர்க்கர்ஸ். நெக்ஸ்ட் டெர்ஷரியில் அட்வான்ஸ்மெண்ட் ஆக ஆக நம்ம இன்னும் டிவைட் பண்ணோம். சேம் டெர்ஷரி செக்டர் ஒயிட் காலர் ஒர்க்கர்ஸ், தே நீட் செமி ஸ்கில்ட், ஓரளவு ஸ்கில் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் குவாட்டர்னரி வந்தது. குவார்ட்டர்னா கொஞ்சம் இன்னும் ஸ்கில்ஸ் வேணும். ஒரு ப்ரொஃபஸர், டீச்சர், எஜுகேஷனில், பேங்கிங்கில், ஐடியில் போகிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும். ஸோ அவங்களும் ஒயிட் காலர் தான். அண்ட் இதை விட இன்னும் அதிகமாக ஹைலி, இதாவது ஸ்கில்டு, இவங்களுக்கு ஹைலி ஸ்கில்டுனா ரொம்ப அதிகமாக நாலேஜ். ஸோ தே வேர் நோன் அஸ் கோல்டு காலர் ஒர்க்கர்ஸ் அண்ட் தே பிலாங் டு குயினரி செக்டர். So let's cross our fingers. Hope we will get to the queenary sector soon. Okay. So they will be known as gold collar workers. So இப்படி தான் செக்டர்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ்வலி என்ன சொல்லணும்னா 3 sectors in 5 linear stages. So there is something called linear stages. And இந்த linear stages பற்றி யார் சொல்லியிருப்பாங்கன்னா ரோஸ்தோ. ஸோ ரோஸ்தோ, டபிள்யூ ரோஸ்தோ அப்படின்னு ஒரு பர்சன் இருப்பாங்க. இது வந்து இக்கானமிக் ஜியாகிரபின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எங்களோட ஆப்ஷனல் ஜியாகிரஃபியில் இந்த ரோஸ்தோ மாடல்னே நாங்கள் தனியாக படிப்போம். ஸோ டபிள்யூ ரோஸ்தோ அப்படின்னு ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்க ஒரு தியரி கொடுத்தாங்க. என்ன தியரினா, எப்போவுமே ஒரு இக்கானமி இருக்குன்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப் மேனரில் தான் போகும். விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரைமரி, நெக்ஸ்ட் செகண்டரி, நெக்ஸ்ட் டெர்ஷரி. ஸோ இப்படி தான் போகணும். இட்ஸ் நாட் கி நான் வந்து ப்ரைமரி அக்ரிகல்ச்சரல் இக்கானமி ஜம்ப் பண்ணி டெர்ஷரி இக்கானமிக்கு போகிறேன், நான் அப்புறம் செமி ஸ்கில்டுலாம் வேணாம், நான் இருக்கிறதுலே ஹைலி ஸ்கில்டு பியூரோக்ரஸி போகிறேன். ஸோ ஒரு கண்ட்ரி, ஒரு இக்கானமி வந்து இப்படி ஜம்ப் பண்ண முடியாது. அப்படி அவங்க ஜம்ப் பண்ணுறாங்கன்னா சம் லேகிங், சம் ட்ராபேக்ஸ் அங்கே இருக்கும். ஸோ இது எப்போவுமே இருக்குமானா there are some exceptions. So we will study that exceptions. But remember totally 3 sectors இருக்குது. அண்ட் அந்த செக்டர்ஸ் எப்போவுமே ஸ்டெப் பை ஸ்டெப் மேனரில் தான் போகும். ஃபஸ்ட்டு ப்ரைமரிலேருந்து செகண்டரி கால் எடுத்து வைக்கணும், செகண்டரிலேருந்து தேர்ட், டெர்ஷரிலேருந்து குவார்ட்டர்னரிலேருந்து குவீனரி. ஸோ இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா ரோஸ்தோ அவங்க மாடலில் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம இந்தியா என்ன பண்ணாங்க, இந்தியா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலை. ரோஸ்தோ சொன்ன மாதிரி ப்ரைமரிலேருந்து நம்ம அப்படியே டெர்ஷரிக்கு ஜம்ப் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஐ வில் டெல் யூ தட் ஸ்டோரி. வேறஸ் சைனா என்ன பண்ணாங்கன்னா ப்ரைமரிலேருந்து செகண்டரிலேருந்து டெர்ஷரி இப்படி ஜம்ப் பண்ணா, மீன்ஸ் இப்படி போனாங்க ஸ்டெப் பை ஸ்டெப். அண்ட் வாட் we did, we moved from primary to tertiary. And that's the problem, we are lagging behind China. So China 1948 பக்கமாக அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வகரா கிடச்சிருக்கும். அண்ட் தே ஸ்டார்டட் டெவலப்பிங். ஸோ 1948 பக்கமாக அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க இக்கானமி க்ரோ ஆகும். நம்ம எப்போ 1947, ரொம்ப முன்னாடி பின்னாடி இல்லை, ஜஸ்ட் ஏதோ 4-5 மாதம் தான். பட் இன்றைக்கி பாருங்கள், சைனா வேர்ல்டு இக்கானமியில் செகண்ட் லார்ஜஸ்ட் இக்கானமி வேர்ல்டுலேயே. யூஎஸ்ஏ நம்பர் 1 இருக்காங்க, சைனா நம்பர் 2. அண்ட் நம்ம எங்கே இருக்கோம், நம்பர் 6 இருக்கும். Why number 6? Reason is this. நீங்க என்ன பண்ணீங்க, ஜம்ப் பண்ணிட்டீங்க, செகண்ட் ஸ்டேஜை விட்டுட்டீங்க. இண்டஸ்ட்ரி, ஸோ இப்போ படிச்சிங்களே செகண்டரி செக்டர். ஸோ நம்ம அந்த செகண்டரி செக்டரில் மேனுஃபேக்சரிங், ரிஃபைனிங், ப்ரொடக்ஷன், ஃபுட் ப்ராசஸிங் இதெல்லாம் பண்ணவே இல்லை. அண்ட் நம்ம மேலே அப்படியே குதிச்சு போயிட்டோம். அப்படி குதிச்சதுனால தான் we are lagging behind China today. Okay, so we'll study that. So just write about the sectors first. So sectors and types of economies.
So sectors, divide it into 5. Flow chart மாதிரியே போட்டுக்கலாம். Divide it into 5. Primary, secondary, tertiary, quaternary, primary, secondary, tertiary, quaternary, queenary. ஸோ அப்போ சம்டைம்ஸ் கிரே காலர் ஒர்க்கர்ஸ், நிறைய பிங்க் காலர் ஒர்க்கர்ஸ். ஸோ காலர் ஒர்க்கர்ஸ்லாம் நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு க்ரீன் காலர், ப்ளூ காலர், ஒயிட் காலர், கோல்டு காலர் தெரிஞ்சால் போதும். வேற பிங்க் காலர், பேர்லேயே பிங்க் இருக்குது, விச் மீன்ஸ் லேடிஸ்க்காக, உமன்ஸ் வந்து எம்பவர் பண்ணும், அவங்கள ஒர்க்கில் ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லி யார் யார் உமன் ஒர்க் பண்ணுறாங்களோ எந்த செக்டர்னாலும், டசன்ட் மேட்டர், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, குவாட்டர்னரி, க்யூனரி, எதுலேயும் உமன் சப்போஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு உமன் டாமினேட்டடாக அந்த கம்பெனி இருக்குன்னா we will call them primary, பிங்க் காலர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிரே காலருங்கிறது இந்த செகண்டரி, இந்த செகண்டரியும் இந்த டெர்ஷரி சம்டைம்ஸ் கலந்த மாதிரி இருக்கும். ஓகே, மேனுஃபேக்சரிங் பண்ணுற மெத்தடில் அவங்க சர்வீஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களாம் கிரே காலர் ஒர்க்கர்ஸ். ஸோ சொல்லுவாங்க இல்லையா, கிரேங்கிறது மிட் கலர், நெய்தர் ஒயிட் நெய்தர் பிளாக். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிறது கம்ப்ளீட் வாட் தட் பியூர் 90 டிகிரியில் இருக்கும் ஆப்போசிட். அண்ட் கிரேங்கிறது மிடில், நெய்தர் குட் நெய்தர் பேட். எப்போவுமே 100% யாருமே கரெக்ட் இருக்க மாட்டாங்க, கிரே கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ செகண்டரி டெர்ஷரிக்கு நடுவில் கிரே காலர் ஒர்க்கர்ஸ்னு இருக்கும். ஸோ வி ஆர் ஹேவிங் மெனி, பட் இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் கோல்ட், ஒயிட், ப்ளூ இதெல்லாம் தெரிஞ்சால் போதும். ஓகே, ஸோ உங்கள் ஜியாகிரஃபி, ஹியூமன் ஜியாகிரஃபின்னு ஒரு புக் இருக்கும், 12th NCERT. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ப்ளூ கோல்டு காலர் ஒர்க்கர்ஸ் பற்றி இப்படி டீட்டெயிலி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ ப்ரைமரிக்கு ஏரோ மார்க் கீழே போட்டு ரைட் டவுன் ரெட் காலர். ஸோ யா, ரெட் காலர், க்ரீன் காலர், ரெட் காலர், இந்த ஒர்க்கர்ஸ் கூட சொல்லுவாங்க ரெட் காலர். ரெட் காலர். செகண்டரி ப்ளூ காலர், tertiary white collar, quaternary to white collar. ஸோ கொஞ்சம் ஸ்கில்டு அதிகமாக இருக்குது. ஓகே, ஒயிட் காலர். நெக்ஸ்ட் குவீனரி, கோல்டு காலர். ஸோ ஃபார்மர்ஸ், ஃபிஷ் மீன்ஸ் அக்ரிகல்ச்சர், ஃபிஷ்ஷிங், ஃபாரஸ்ட்ரி இதெல்லாம் ரெட் காலர் ஆர் க்ரீன் காலர் ரெண்டுமே இருக்கும். ஓகே, ரெட் காலருக்கு கீழே ஏரோ மார்க் போட்டு ரைட் டவுன் அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் அப்படி ஏரோ டவுன் டு டவுனா இப்படி போட்டு ரைட் பண்ணிகிட்டே போங்க. ஓகே, அக்ரிகல்ச்சர், ஃபியூவல்ஸ், ஃபிஷ்ஷிங், ஃபாரஸ்ட்ரி, metals, mining. bracketல மைனிங்க்கு கீழே ரைட் டவுன் sometimes they are also called as blue collar workers. Full stop. They provide raw materials to secondary for processing. So processing na further இன்னும் இதுல வேலை நடக்குது. For processing, hence named primary sector. செகண்டரிக்கு கீழே ப்ளூ காலர் ரைட் பண்ணியிருப்பீங்களே அதுக்கு கீழே ஏரோ மார்க் போட்டு ரைட் டவுன் மேனுஃபேக்சரிங், ரிஃபைனிங், ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் இஸ் அந்த மைனிங் ப்ராடக்ட் வந்த ப்ரொடக்ஷன். ஓகே, ப்ரொடக்ஷன், ஃபுட் ப்ராசஸிங். நெக்ஸ்ட் டெர்ஷரி, ஒயிட் காலர் ரைட் பண்ணியிருந்திருப்பீங்க அதுக்கு கீழே ரைட் டவுன் சர்வீஸ் செக்டர்.
service sector, transportation, communication, service sector, transportation, communication. ஸோ ஏதோ ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பர்சன் அப்படின்னா அவங்க சர்வீஸ் செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் பானிபூரி ஸ்டால் வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ பானிபூரி ஸ்டால் விற்கிறீங்க, அவங்க வந்து படிச்சிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கோல்டு காலர் ஒயிட் காலர் மாதிரி இல்லை, பட் ஸ்டில் தே ஆர் ப்ரொவைடிங் யூ வாட் சர்வீஸ். ஏதாவது ஒன்று நடுவில் ரோட்ல ஏதாவது உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க செகண்டரி இல்லை, ரைட்? ப்ரொடக்ஷன் பண்ணல, அவங்க ப்ரைமரி இல்லை, ரா மெட்டீரியல் எதுவும் கொண்டு வரல, அவங்க தே ஆர் ப்ரொவைடிங் யூ சர்வீஸ் இன் ஒன் வே ஆர் தி அதர். வண்டி ஓட்டுறாங்க, பஸ் கார் ஏதாவது ஓட்டுறாங்க, கம்யூனிகேஷன்ல ப்ரொவைட் பண்றாங்க, பிபிஓ கால் சென்டர்ஸ். ஸோ இங்க எல்லாருமே ஏதோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, பட் தே ஆர் நாட் ஹைலி ஸ்கில்டு, தே ஆர் செமி ஸ்கில்டு. ஓகே, சர்வீஸ் செக்டர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன். பிராக்கெட்ல ரைட் டவுன் பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். ஸோ இங்க பிஸ்னஸ் மூலியமா ஒரு பர்சனுக்கு அவங்களோட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். கீழே ஏரோ மார்க் போட்டு மோஸ்ட்லி செமி ஸ்கில்டு, mostly semi skilled. Next, quaternary. ஸோ குவாட்டனரி குவீனரிங்கிறது டெர்ஷியரிலிருந்து தான் டிவைட் ஆகி வந்திருக்கு. எடுத்த உடனே நம்ம கொண்டு வரல, வித் எவால்யூஷன் இட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் இன் தி வாட்ஸ் தட் டெர்ஷரிலேயே. ஸோ குவாட்டனரி கீழே ஒயிட் காலர் ரைட் பண்ணியிருந்திருப்பீங்க, அதுக்கு கீழே ரைட் ஆன் பேங்கிங், ஐடி செக்டர், education, knowledge sector. Banking, IT sector, education, knowledge sector. Knowledge sector means work, ஏதாவது knowledge related informations provide பண்றாங்க. So bracketல write down knowledge process outsourcing. Knowledge process outsourcing. Next, queenery. கோல்டு காலர் ரைட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு கீழே ரைட் டவுன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். சிஇஓஸ், bureaucracy, scientist. Research and development, CEOs, bureaucracy, scientist. குவாட்டனரியோட வேணா சைடில் ரைட் பண்ணிக்கோங்க, ஸ்கில்டு, அண்ட் குவீனரி சைடில் செமி ஸ்கில்டு, சாரி குவீனரியில் ஹைலி ஸ்கில்டு. டெர்ஷியரியில் செமி ஸ்கில்டு, குவாட்டனரியில் ஸ்கில்டு, அண்ட் குவீனரியில் ஹைலி ஸ்கில்டு. ஸோ ஒன் கொஷின்மா, பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எந்த செக்டர்ப்பா? ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி, குவாட்டனரி, குவீனரி, எந்த செக்டரில் பொலிட்டீஷியன்ஸ்லாம், எம்பிஸ், எம்எல்ஏஸ்லாம்? எந்த பர்சன்னாலும் அவங்கள ஏதோ ஒரு செக்டரில் ஃபிட் பண்ணும் இல்லையா? ஸோ எம்பிஸ், எம்எல்ஏஸ் அவங்கள எந்த செக்ஷனில் ஃபில் பண்ணலாம்? எந்த காலர் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லலாம்? Tertiary, very nice, because service, they are providing you one form or the other form of service. அவங்க வந்து ரொம்ப அதிகமாக லைக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், பியூரோக்ரஸி, சயின்டிஸ்ட், சிஇஓஸ் மாதிரி எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் கூட அவங்களுக்கு இல்லை. ப்ளஸ் பேங்கிங், ஐடிலலாம் அவங்க ஒர்க் பண்ணல, ப்ளூ காலர் இல்லை, ரெட் காலர் இல்லை, பேலன்ஸ் அண்ட் டெர்ஷரியில். அண்ட் டெர்ஷரியில் பர்டிகுலர்லி அவங்க சர்வீஸ் செக்டர், தே ஆர் ப்ரொவைடிங் சர்வீஸ் டு த பீப்புள். ஓகே, ஸோ சர்வீஸ் செக்டர். So next, so these were all about the sectors of economies. So இந்த செக்டர் இப்போ என்ன பண்ண போறோம்னா, இது நீங்க economics பத்தி சொல்லியிருக்கீங்க, theoretical concept. Now let's implement to the practical part, means நம்ம country எதுல எவ்வளோ perform பண்றாங்கன்னு. Okay, so heading write down www Rostow perspective in 1960. W. Rostow perspective, 1960. Economies grow in
following 5 linear stages through three main sectors. That is agriculture, industry, services. Agriculture, industry, services. ஸோ எப்போவுமே எந்த இக்கானமி எந்த கண்ட்ரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அக்ரியில் தென் இண்டஸ்ட்ரியில் தென் சர்வீஸில் இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் ஆகணும், அப்படியே ஜம்ப் பண்ணக்கூடாது. ஓகே. சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் such as Indonesia, Philippines, Thailand and Vietnam were exceptions. ஸோ வை எக்ஸப்ஷன்ஸ்னா இன்னும் ஃபியூச்சர் கிளாஸஸில் நம்ம ஃபுல்லாக இது ரிலேட்டட் படிப்போம், வை அவங்கள எக்ஸப்ஷன்ஸ்னு. பட் ஹியர் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங், கி எப்போவுமே ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி போகிறது தான் குட். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் இதுதான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த எவால்யூஷன் ஸ்டடி பண்ணுவீங்க, யார் ஸ்கிப் பண்ணா, யார் இப்படி போனால் அப்படி பண்ணான்னு இப்போ லேட்டர் கிளாஸ்லலாம் ஸ்டடி பண்ணுவோம். பட் இந்த ஸ்பெஷலி இந்தோனேஷியா, தாய்லாந்து, பிலிப்பீன்ஸ் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த செகண்டரி ஸ்டேஜ்க்கு போகவே இல்லை. அவங்க டைரக்ட்லி தே ஜம்ப்டு டு தி டெர்ஷரி செக்டர் இந்த ரீசன்ட் 5 to 10 இயர்ஸில். அண்ட் ஏன் மேஜர் ரீசன்னா சைனா சப்போர்ட். சைனா இவங்களுக்கு என்ன பண்ணுது, ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கம்மி ப்ரைஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு கம்மி ப்ரைஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் அவங்களோட மேன் பவர், ஹியூமன் பாப்புலேஷன் அங்கே இருக்கு இல்லையா. இந்தியாவுக்கு பாப்புலேஷன் எவ்வளோ, 132 crore பாப்புலேஷன் சொல்கிறோம். மீன்ஸ் எல்லா யூரோப்பை சேர்த்துட்டிங்கன்னா நம்ம கண்ட்ரியில் பாப்புலேஷன் வருது. ஒரு கண்ட்ரி ஃபுல் 28 யூரோப்பியன் யூனியனில் கூட இவ்வளோ பாப்புலேஷன் இல்லை, அவ்வளோ நம்ம ஒத்த கண்ட்ரியில் இருக்குது. வேற இந்த தாய்லாந்து, பிலிப்பீன்ஸ் அவங்களுக்குலாம் பாப்புலேஷன் இல்லை. ஸோ பாப்புலேஷன் இல்லாதனால அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்காது. அண்ட் அவங்களோட லேண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மி காஸ்ட்ல இருக்கும். ஸோ மற்ற கண்ட்ரீஸ் வருவாங்க, ஈஸிலி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் கூகுள் இருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க. ஸோ அவங்க ஈஸிலி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் டாக்ஸேஷன் சிஸ்டம்ஸ் அவங்க வந்து ரொம்ப வாட்ஸ் தட் லூசனாக இருக்கும், ஸ்ட்ரிக்ட் டாக்ஸேஷன் சிஸ்டம்ஸ்லாம் இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சர்வீஸ் ப்ரொவைடிங் கண்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்க, தாய்லாந்து, வியட்நாமில் போய் இதெல்லாம் கம்பெனிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்குவாங்க. அண்ட் இங்கேருந்து சர்வீஸ் எல்லா இடத்துலையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம கண்ட்ரி அந்த அளவுக்கு டாக்ஸேஷனில் ரிலாக்ஸேஷன் கொடுக்கல. நம்ம கண்ட்ரியில் முன்னாடியே பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ எங்கேருந்து ஜாப் கொடுக்க போகிறது. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் அதில் அரைஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் லேட்டர்லி ஸ்டடி பண்ணுவோம். பட் ரிமெம்பர், இந்தோனேஷியா, பிலிப்பீன்ஸும் நம்ம இந்தியா மாதிரியே செகண்டரியை விட்டுட்டு ப்ரைமரியிலேருந்து டெர்ஷரி ஜம்ப் பண்ணிருச்சு. பட் தே ஆர் ஃபேஸிங் ப்ராப்பர் க்ரோத், தே ஆர் ஃபேஸிங் குட் க்ரோத், ஜிடிபி க்ரோத் அவங்களுக்கு நல்லா இருக்கு இன் கம்பேரிசன் டு இந்தியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் ரைட் டவுன் primary sector in India. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்டேன் இல்லையா, நம்ம இந்தியாங்கிறது அப்படின்னு. ஸோ ஒரு டெஃபினிஷன் சொல்கிறேன் அண்ட் ஒரு டேட்டா உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த டேட்டா பார்த்ததுக்கு அப்புறமா டெஃபினிஷன் கேட்டதுக்கு அப்புறமா அப்புறம் சொல்லுங்க நம்ம கண்ட்ரி பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியான்னு. ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் லைக் திஸ் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. ஸோ எந்த கண்ட்ரியாக இருந்தாலும், ஸோ லெட்ஸ் டேக் அ கண்ட்ரி. ஓகே, ஸோ எனி கண்ட்ரி, யூஎஸ்ஏ, இங்கிலாந்து, இந்தியா, ஆஃப்ரிக்கா, சிங்கப்பூர், தாய்லாந்து, டசன்ட் மேட்டர், எனி கண்ட்ரி எடுத்தாலும் அவங்களோட ஜிடிபி, ஸோ எப்போவுமே தெர் இஸ் அ டேர்ம் நோன் அஸ் ஜிடிபி, இதோட டெஃபினிஷன்ஸ்லாம் ஸ்டடி பண்ணுவோம். ஸோ அந்த ஜிடிபியில் 50% மேலே கான்ட்ரிபியூஷன் இருந்தால் அந்த மீன்ஸ் ப்ரைமரி செக்டார். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து 51% ஜிடிபி லெட்ஸ் டேக் 10% இருக்குது. ஓகே, ஒரு கண்ட்ரி வருது. அண்ட் அந்த 10%ல் 10% இன் சென்ஸ் ஒரு இக்கானமிக் வேல்யூ இருக்கும். லெட்ஸ் டேக் 100 crore. ஓகே, இதை விட ரொம்ப அதிகமாக இருக்கும், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் டேக் 100 crore. ஸோ 100 crore மணியில்
51%, which means 51 crore வந்து ஒரு particular sector, for example primary sector contribute பண்ணுதுன்னா அந்த country will be called as primary sector. அதே அந்த கண்ட்ரி அதே கண்ட்ரியில செகண்டரி செக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் செகண்டரி செக்டர் என்ன பண்ணுது, 54 crore 54% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது, மோர் தென் 50% கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா அந்த கண்ட்ரி செகண்டரி செக்டர்னு கால் பண்ணப்படும். அதே அதே அந்த கண்ட்ரியில் இஃப் டெர்ஷரி செக்டர் 50% மேலே கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா அந்த கண்ட்ரி டெர்ஷரி செக்டர். விச் மீன்ஸ் எந்த கண்ட்ரிலையும் அவங்களோட ஜிடிபியில் 50%க்கு மேலே கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் பிரைமரி ஆர் செகண்டரி ஆர் டெர்ஷரி எந்த செக்டர் மேக்ஸிமம் பண்ணுதோ, ஆப்வியஸ்லி ஏதோ ஒரு செக்டர் பண்ணதான் செய்யும். ஓகே, ஸோ சப்போஸ் ஒரு கண்ட்ரியில் எக்ஸாம்பிள் சைனா எடுத்துக்கோங்க, சைனால அவங்களோட மேனுஃபேக்சரிங் இருக்கிறதுனால அவங்க எவ்வளோ 60% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சர்வீஸ் சாரி டெர்ஷரி செகண்டரி செக்டர். தென் தட் கண்ட்ரி நம்ம என்ன சொல்லுவோம்னா செகண்டரி செக்டர் இக்கானமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டெஃபினிஷன் புரிஞ்சிருச்சா? எப்போவுமே ஒரு 50% மேலே ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் எந்த செக்டர் பண்ணுறாங்களோ தட் செக்டர் will be called in that name of that country. ஸோ நம்ம கண்ட்ரியில் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி எடுத்துக்குவோம். Primary let's take during the time of independence in 1950, independence in sense நம்ம country republic ஆனதுக்கு அப்புறமா 1951-52 time periodல 51.9% primary sector means agricultureனால அந்த டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ட்ரியில் 50 crore வருது மணி, ஜிடிபி மூலியமா அவ்வளோ மணி வருதுன்னா அதில் 51% விச் மீன்ஸ் நியர்லி 26 crore வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்தே வந்துட்டு இருந்தது. எப்போ 1950s அண்ட் செகண்டரி டெர்ஷரி வேர் லைக் இது ஒரு 20 இது ஒரு 20 மீன்ஸ் அந்த அளவுக்கு இருந்தது, 25 வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஐம் ஹியர் கான்சென்ட்ரேட்டிங் மச் ஆன் பிரைமரி. ஸோ 21% நியர்லி இந்த இதில் இருந்தது. ஸோ இட் வாஸ் அரவுண்ட் 30, இட் வாஸ் அரவுண்ட் 20 ஆர் 19 இருந்தது. ஸோ 19 and 20 வச்சுக்கலாம். இது 51.9 தான் இருந்தது. இப்போ 2021 டைம்ல எவ்வளோ இருந்ததுன்னா இதே பிரைமரி செக்டர் 17.4% கான்ட்ரிபியூட் பண்ணுது அண்ட் செகண்டரி செக்டர் 31% கான்ட்ரிபியூட் பண்ணுது அண்ட் டெர்ஷரி செக்டர் 53.6% ஆஃப் அவர் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, ஸோ நவ் டெல் மீ இந்தியா இஸ் இன் விச் செக்டர் இன் 2021? பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா? டெர்ஷரி செக்டர், பிகாஸ் சர்வீஸ் செக்டர் தான் என்ன பண்ணியிருக்கு, மோர் தேன் 50% ஆஃப் அவர் ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ எப்போவுமே ஒரு நியூஸ் பேப்பர் எடுங்க, ஆர் நியூஸ் பேப்பர் ஏன் எடுக்கணும், நம்மளோட கண்டிஷன் பார்த்தாலே என்ன இருக்குது, ஹைலி அன்எம்ப்ளாய்மெண்ட் நம்ம கண்ட்ரியில் இருக்குது. டசன்ட் மேட்டர் அந்த ஸ்டூடெண்ட் அந்த பர்சன் வந்து நல்ல வெல் எஜுகேட்டட் வெல் குவாலிஃபைடு இருக்காங்க, நல்ல டேலண்ட் இருக்குது, தே கேன் டூ எனி திங், என்ன ஒர்க் கொடுத்தாலும் வி கேன் டூ, பட் ஸ்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஏன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது? பிகாஸ் டெர்ஷரி செக்டரில் கம்மி பேர், ஃபார் எக்ஸாம்பிள் 50 மெம்பர்ஸ் இருந்தாலே போதும், அந்த மெம்பர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணிட்டு அவங்க இந்த அளவுக்கு மணி கொண்டு வந்து கொடுக்கலாம். ஸோ சர்வீஸ் யூஸ்வலி இன்னைக்கு என்ன இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆர் நிறைய எல்லா கனெக்டிவிட்டி, டிஜிட்டல் இந்தியா கனெக்டிவிட்டி அதிகமாகிடுச்சு. ஸோ எனி கம்பெனி, லெட்ஸ் டேக் தி எக்ஸாம்பிள் ஆஃப் எது அமேசானே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அமேசான் சர்வீஸ் செக்டர் தானே ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அந்த அமேசானில் பாருங்க லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்க ஏதோ 1000, 10,000, 20,000 ஒர்க்கர்ஸை வச்சு ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஃபுல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணும், யாராவது மொபைலில் ஆர்டர் பண்ணுறாங்க, அவங்க ப்ராப்பர்லி பேக்கிங் பண்ணுவாங்க, ஷிப்மெண்ட் பண்ணிடுறாங்க, வந்து ரீச் ஆயிடுது. எந்த ஜொமேட்டோ எடுத்துக்கோங்க, ஜொமேட்டோவில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க? ஓகே, இனி அந்த சர்வீஸ் செக்டர் லெவலில் ஸோ மேக்ஸிமம் பீப்புள் இங்கே தேவைப்படாது, ரொம்ப கம்மி பீப்புள் தான் தேவை. பட் அந்த கம்மி பீப்புளில் இந்த அளவுக்கு உங்களுக்கு இக்கானமிக் க்ரோத் தான் கிடைச்சிருது. ஸோ எதுக்கு எதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் வந்து கவர்மெண்ட் அந்த அளவுக்கு யோசிக்கணும்? ஸோ கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வரதா செய்யுது, அவங்களோட க்ரோத் நடக்கதா செய்யுது, பட் அவங்களோட க்ரோத் எப்படி நடக்குது, வெரி ஃபியூ பீப்புள்ஸ்னால நடக்கிற க்ரோத் இது. தட்ஸ் வை அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ரைசிங் இன் இந்தியா.
whereas 1950s டைமில் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச டைம்லேயே நம்மளுக்கு 51 மீன்ஸ் 52% அக்ரிகல்ச்சரில் இருந்தாங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, எவ்வளோ பர்சன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வேலை நடக்கும் அண்ட் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுட் ஜென்ரேஷன் இருக்கும் அண்ட் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜிடிபி க்ரோத் இருக்கும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது 1950 அதிகமாக இருந்தது. ஓகே, அங்கே அந்த டைமில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ இல்லை. பட் இந்த டைமில் அக்ரிகல்ச்சர் க்ரோத் கம்ப்ளீட்லி ரெடியூஸ், எவ்வளோ 3 மடங்கு ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா? ஸோ 3 மடங்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. அக்ரிகல்ச்சர் ரோலே சுத்தமாக ப்ளே பண்ணல. அண்ட் அக்ரிகல்ச்சரோட இடம் யார் எடுத்துக்கிச்சுன்னா டெர்ஷரி செக்டர் எடுத்துக்கிச்சு. அண்ட் டெர்ஷரி செக்டர் இப்போ தான் படிச்சிங்க ஸ்கில்டு. அண்ட் இந்த டெர்ஷரி செக்டரில் குவாட்டனரியும் கியூனரியும் இன்க்ளூடட். பிகாஸ் சொன்னேன் டூ இதோட டிவிஷன்ஸ் தான் டெர்ஷரியோட டிவிஷன்ஸ் தான் குவாட்டனரி கியூனரி. ஸோ கியூனரியில் பியூரோக்ரஸி, சிஇஓஸ் ப்ளஸ் சயின்டிஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க? வெரி ஃபியூ மெம்பர்ஸ். பேங்கிங் செக்டரில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க? ஐடி செக்டரில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க? சர்வீஸ் செக்டர், டெலிகம்யூனிகேஷன் எத்தனை பேர் இருக்காங்க? மீன்ஸ் நீங்கள் ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணால் யூ கேன் ப்ரிப்பேர் இட். ஓகே, பட் ப்ரைமரி செக்டரில் ஒர்க் பண்ணுற பீப்புளோட லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. பாப்புலேஷன் அதிகமாக இருந்தும் இங்கே growth இல்லை. growth is very less. Contribution to GDP is very less, which means what the disguised, ஒரு பேர் சொல்லுவோம் disguised unemployment அப்படின்னு. ஸோ disguised means what we can say மறைமுகமா மீன்ஸ் அந்த ஃபீல்டில் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் 10 பேருக்கு தான் நெசசரி இருக்குது, பட் 50 பேர் போய் வேலை செய்கிறாங்க. ஏன்? பிகாஸ் அந்த மீதி இருக்கிற 40 பேருக்கு வேறு எங்கேயும் வேலை கிடைக்கல. ஸோ அவங்க சரிவா ஃபார்ம்லேயே உட்காந்து வேலை செய்யலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலியில் அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க யூஸ்வலி அவங்க 2 பேர் மட்டும் வேலை செஞ்சு அந்த ஃபீல்டில் போதும், சஃபிஷியன்ட். பட் டியூ டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அவங்களோட குழந்தைங்களுக்கும் ஜாப் கிடைக்கல. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஒரு 5 மெம்பர்ஸ் அவங்க வீட்டில் ஃபேமிலியில் இருக்காங்கன்னா ஜாப் கிடைக்காதனால அந்த 5 மெம்பர்ஸும் ஃபேமிலி போயிடுறாங்க அந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டுக்கு. ஏதாவது சேலரி கிடைக்குதா? இல்லை. பர்சன்ஸ் என்ன இருக்காங்க, அக்ரிகல்ச்சரில் இன்வால்வ்டாக இருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சரில் இன்வால்வ்மெண்ட்கான பாப்புலேஷன் அதிகம், பட் இதோட output income very less, and that was the reason for increased unemployment. அதே செகண்டரி. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணும், ப்ரைமரிலேருந்து செகண்டரி எப்போவுமே ஜம்ப் பண்ணும். பட் நம்ம செகண்டரியை போகாமல் அந்த டைம்லேயும் செகண்டரியோட கான்ட்ரிபியூஷன் 25% இருந்தது அண்ட் இப்போ 31% இருக்குது. மீன்ஸ் மார்ஜினல் இன்க்ரீஸ். அண்ட் அந்த டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் இது 20% இருக்குன்னா இப்போ 20%லேருந்து ஜம்ப் ஆகி 54% அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இங்கேயும் கம்மி பாப்புலேஷன், இங்கேயும் கம்மி பாப்புலேஷன், பட் growth இதுக்கு அதிகம். Okay, so India today is a service sector economy, not primary sector. But major population, 132 crore population இருக்காங்கன்னா nearly we can say 40 crore population agricultureல தான் இன்வால்வ்டாக இருக்காங்க. பட் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஜிடிபி லெவலில் வருது ஒன்லி 17%. அதே மேபி 5 crore பாப்புலேஷன் தான் டெர்ஷரி செக்டாரில் ஒர்க் பண்ணலாம், பட் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது, 54% இருக்குது. ஸோ ஒப்வியஸ்லி இஷ்யூஸ், கிரைசிஸ், க்ரைம் ரேட் அதிகமாகும். ஸோ எங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கோ அங்கே க்ரைம் ரேட் ரொம்ப அதிகமாக ஆக தான் செய்யும். ஸோ மேஜர் சிட்டிஸ் எடுத்துக்கோங்க, டெல்லி, பாம்பே, சென்னை, ஹைதராபாத், பெங்கால், கல்கட்டா. ஸோ மேஜர் சிட்டிஸில் பாப்புலேஷன் இருப்பாங்க, எஜுகேட்டட் பாப்புலேஷன் மெயின்லி இருப்பாங்க, பட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லாதனால ஈஸிலி க்ரைம் ரேட்டில் ஃபால் ஆயிடுவாங்க. பாவர்ட்டி ரொம்ப அதிகமாக ஆகிற ரீசன். அண்ட் இதுதான் உங்களுக்கு கே ஷேப்டு கர்வ் கொண்டு போகுது. ரிச்சர் இங்கே 5 crore பாப்புலேஷன் தான் நம்ம இந்தியாவில் ரிச்சாக இருக்காங்க. பிகாஸ் ஜிடிபி அம்பானி, அதானி பெரிய பெரிய ஃபேமிலிஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க எக்கானமிக், தே ஆர் பிகமிங் ரிச்சர். அண்ட் நம்பர்ஸ் 40 crore பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணி 17% அவுட்புட் கொடுக்க முடியுது அண்ட் வி ஆர் பிகமிங் டே பை டே புவர். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன். அண்ட் திஸ் கண்டிஷன் வை இட் அப்பியர்னா பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன், நம்ம செகண்டரி ஸ்டேஜ்க்கு போகாமல் போனதுனால தான். ஓகே, ஸோ இது இன்னும் நிறைய டீட்டெயிலி பிளானிங் 5-year பிளான்ஸ் படிக்கும்போது டீட்டெயிலி இதை பற்றி படிப்போம். ஓகே, ஸோ ஃபார் நவ் ரிமெம்பர் எந்த 3 செக்டர்ஸில் எந்த செக்டர் மோர் தென் 50% கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அந்த கண்ட்ரி அந்த செக்டர் வச்சு தான் கால் பண்ணப்படும். அண்ட் இந்தியாவில் 17% ப்ரைமரி பண்ணுது, 31% செகண்டரி பண்ணுது அட் ப்ரெசன்ட் 2020 டேட்டா இது. அண்ட் எவ்வளோ 54% வந்து tertiary பண்ணுது. So India is a tertiary sector economy. Okay, so right now primary sector in India. If share is
more than 50% of GDP, 50% of GDP, the country will be agrarian economy. The country will be agrarian economy. But in India, it is 17.4%. It is 17.4% contribution in GDP. Contribution in GDP. ஸோ எப்போவுமே பாப்புலேஷன் பேசிஸில் நம்ம அந்த கண்ட்ரியோட இக்கானமி டிசைட் பண்ண மாட்டோம். இக்கானமி இஸ் வாட்? மணி. மணினா என்ன லெவலில் நம்ம படிக்கிறோம்? மேக்ரோ லெவலில். மேக்ரோ லெவல் என்ன வருது? ஜிடிபி வருது, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ எப்போவுமே நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா ஜிடிபி பேசிஸில் தான் ஒரு கண்ட்ரியோட க்ரோத் கால்குலேட் பண்ணும். அண்ட் ஹியர் ஒரு செக்டர்லேருந்து கான்ட்ரிபியூஷன் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா usually 50% of GDP, not 50% of population. Suppose population basis la irundha definitely நம்ம India primary sector தான். But we are taking money. Why? Because we are studying economy. Okay. So economy la money பாப்பீங்க. money இருக்கிறதுனால மணில அதிகமாக contribution tertiary தான் பண்றாங்க, not primary. பட் ப்ரைமரியில தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் பாப்புலேஷன் இருக்காங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டெர்ஷியரியில தான் இருக்கிறதுலே லோ பாப்புலேஷன், பார்ட்டிசிபேஷன் பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் பிகாஸ் தே ஆர் ஹைலி ஸ்கில், எல்லா பியூரோக்ராட்ஸ், எம்டி, சிஓ இந்த மாதிரி பெரிய பெரிய பர்சனாலிட்டி இருக்கிறதுனால நிறைய மணி இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஃபார்மர்ஸ் அந்த அளவுக்கு இது இல்லை, நாலேஜ் இல்லை, டெவலப்மெண்ட் கிடையாது, வாட்ஸ் தட் சப்போர்ட், வெளியிலேருந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் அதிகமாக கிடைக்காம போயிடுறது. That's why due to lack of awareness அவங்க என்ன பண்ணிடுறாங்க, what that unemployed அதிகமாக ஆயிடுறாங்க. Okay, so usually we will calculate on the basis of GDP, not on the basis of population, the sector. இது main thing. அங்கே எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, India is an agrarian economy na? No, India is a tertiary sector economy. So but in India it is 17.4% contribution in GDP. Contribution in GDP. Full stop. At the time of independence, it was nearly 51.9% of GDP. 51.9% of GDP. Next, secondary sector in India. Secondary sector in India. The industrial sector is at the second spot. And contributing around so write down for the industrial sector is at the second spot and contributing around 31% of Indian GDP. ஸோ அதே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், யூரோப், அமெரிக்கா அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபஸ்ட்டு ப்ரைமரிக்கு போனாங்க, ப்ரைமரிலேருந்து செகண்டரிக்கு, செகண்டரிலேருந்து டெர்ஷரிக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, முன்னாடி ப்ரைமரிலேருந்து 50% அவங்களுக்கு மோர் தென் 50% ஜிடிபி இருந்தது, அந்த சேச்சுரேஷன் லெவல் ரீச் பண்ணிட்டாங்க. சேச்சுரேஷன் இன்சென்ஸ் எவ்வளோ நெசசிட்டியோ அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் செகண்டரிக்கு போனாங்க, செகண்டரிலேருந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ண முடியுமோ. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃபேஸ் இந்த 1770s 80s டைம் பீரியடில் யூரோப்பில் பர்டிகுலர்லி யூகேல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ அவங்க செகண்டரி செக்டர் இருந்தாங்க அண்ட் இப்போ வரைக்கும் நல்லா ரீச் ஆயிட்டாங்க, நல்ல க்ரோத் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அண்ட் அதனால தான் இப்போ பாருங்க என்விரான்மெண்ட்டில் சொல்கிறாங்க இல்லையா, கிளைமேட் சேஞ்ச், பொல்யூஷன், இது அது பிளாப்ளா, இவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 1.5 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கணும்,
மேக்ஸ் டு மேக்ஸ் இன்க்ரீஸ், பட் இப்போ ரொம்ப அதிகமாகுது. ஸோ இது எல்லாம் நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கொடுத்த வரம் தான். அவங்களால தான் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிகாஸ் அவங்க 200 இயர்ஸ் பேக், இன்னிலிருந்து 250 இயர்ஸ் பேக்கே எல்லா வேல்யூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு இப்போ நல்ல டெவலப்மெண்ட் அவங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ்லையும் கிடச்சிருச்சு. இப்போ டெர்ஷரிக்கு போயிருக்காங்க. அண்ட் சி கூகுள், மைக்ரோசாஃப்ட், ட்விட்டர் மீன்ஸ் என்னென்ன மேஜர் கம்பெனிஸ் இருக்கோ, பெரிய 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 மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இருக்கும், ஆல்ஃபபெட், ஆல் தோஸ் திங்ஸ், ஆப்பிள், எல்லாமே நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, நவ் மோர் தென் 50-60% ஆஃப் their economy growth கொடுக்குது tertiary sectorல. ஸோ 1 to 2, 2 to 3, now they are growing like this. Okay. So tertiary sector in India, sorry, yeah, one more point straight on. Western countries have witnessed the industrialization phase and are now facing saturation. சேச்சுரேஷன்னா அவ்வளோதான் சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளோ என்னால் முடியுமோ பண்ணிட்டோம், இனிமேல் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போகலாம், நல்ல க்ரோத் 100% ரீச் பண்ணிட்டோம், இனிமேல் நடக்க முடியாது இண்டஸ்ட்ரீஸில். ஸோ லெட்ஸ் கோ டு அனதர் ஃபேஸ். ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் டெர்ஷரி செக்டர் இன் இந்தியா. The service sector accounts for 53.66% contribution in GDP. Full stop. Maximum growth is now being accounted for this sector. Hence India is a tertiary sector economy. Change the para. ஸோ இப்போ நம்ம இந்தியா என்ன பண்ணுறோம், 53%. அண்ட் இதே யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, 60%. மீன்ஸ் ப்ரைமரிலையும் 100% ரீச் ஆகிட்டாங்க, இண்டஸ்ட்ரியும் ஆகிட்டாங்க. இப்போ டெர்ஷரி செக்டரில் 60%க்கு மேலே அவங்க ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, ஒன்ஸ் சேஞ்ச் தி பேரா, ரைட் ஆன். ஒன்ஸ் ஹெவிலி industrialized nations, America and Europe are now witnessing growth due to 60% contribution of service sector in their GDP. Okay, so this is about the sectors: primary sector, secondary sector, tertiary sector. So என்னென்னு பார்த்துட்டீங்க. tertiaryல quaternary sector and quinary sector இருந்தது. This is red collar or green collar, this is blue collar, this is white collar. quaternary to white collar and quinary is a gold collar. ஸோ நம்ம கண்ட்ரியில் மீன்ஸ் எந்த கண்ட்ரிலையும் 50%க்கு மேலே, ஸோ எப்போவுமே 50%னா இது மூணுமே சேர்த்து சொல்லணும். ஓகே,
ஸோ எந்த கண்ட்ரிலையும் 50%க்கு மேலே growth ஜிடிபியில் கான்ட்ரிபியூஷன் நாட் பாப்புலேஷன் growth. ஸோ ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா தட் கண்ட்ரி அந்த செக்டர். ஸோ அட் ப்ரெசென்ட் இந்தியாவில் 2020 டைமில் எவ்வளோ பண்ணுதுன்னா இவங்க 17%, இவங்க 31% அண்ட் டெர்ஷரி குவாட்டர்னரி குயினரி எல்லாமே சேர்ந்து 53%. ஸோ இந்தியா மோர் தேன் 50 டெர்ஷரிலேருந்து வர்றதுனால டெர்ஷரி செக்டர் இக்கானமி. ஓகே, ஸோ எப்படி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் டெவலப் ஆனாங்க, நம்ம எப்படி இந்த டெர்ஷரி ரீச் பண்ணோம், இதெல்லாம் இன்னும் நிறைய கிளாஸஸ் நம்மளுக்கு இருக்குது, சாப்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ now let's come to economic system. ஹெட்டிங் economic systems போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இக்கானமின்னு என்ன, economicsனா என்னன்னு பார்த்தோம், மைக்ரோ மேக்ரோ சயின்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம், தென் செக்டர்ஸ் பார்த்தோம், அண்ட் நவ் டு சிஸ்டம். ஸோ இக்கானமிக் சிஸ்டம் நம்ம 3 வேஸில் டிவைட் பண்ணலாம் அகெயின். ஸோ என்னென்னா மார்க்கெட் இக்கானமிக் சிஸ்டம், நெக்ஸ்ட் நான் மார்க்கெட் இக்கானமிக் சிஸ்டம், அண்ட் தேர்ட் மிக்ஸ் இக்கானமிக் சிஸ்டம் ஆர் வி கேன் சே மாடல் 2. ஸோ இக்கானமியோட மாடல் என்ன, ஒரு கண்ட்ரி இக்கானமினா சேம் மணி டிரான்சாக்ஷன், ஒன் ஏரியாலேருந்து அனதர் ஏரியா ஏதாவது ஒரு மணி ஆக்டிவிட்டி நடக்குதுன்னா வி யூஸ்வலி சே இக்கானமி அப்படின்ட்டுன்னு, ரைட். ஸோ அந்த இக்கானமி எப்படிலாம் நடக்குதுன்னா மார்க்கெட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, மார்க்கெட்டில் நடக்குது ஆர் நான் மார்க்கெட் அப்படி அதில் நடக்குது, ஆர் மார்க்கெட் ப்ளஸ் நான் மார்க்கெட் மிக்ஸ். அண்ட் சொன்னா 1930 கிரேட் இக்கானமிக் டெப்ரெஷன். ஸோ இந்த மிக்ஸுங்கிறது அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு. சேம் எப்படி மேக்ரோ லேட்டர் ஸ்டேஜில் வந்ததோ இந்த மிக்ஸ் கான்செப்ட், மிக்ஸ் மாடல் ஆஃப் இக்கானமிக் சிஸ்டமும் லேட்டர் டேட்டில் தான் வந்தது. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் அண்ட் நான் மார்க்கெட்னு வந்தது. ஸோ வாட் இஸ் மார்க்கெட்? மார்க்கெட்னா யூஸ்வலி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சில வேர்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், அதோட டெஃபினிஷன் சொல்கிறேன், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் லிங்க் பண்ணலாம். ஓகே, ஸோ மார்க்கெட்னா லெட்ஸ் லிங்க் இட் வித் கேபிட்டலிசம். non-market let's link it with socialism. Okay, and mix na same mixed economies. So capitalism and socialism என்னன்னு ஏதாவது சொல்ல முடியுமாப்பா? anyone டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமா ஏதாவது கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம் பற்றி? capitalism government role very good pa. Next socialism la mediator which means full government தான் எல்லா ப்ராப்பர்ட்டி எல்லா திங்ஸும் எங்கள் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு இருப்பாங்க. ஸோ கேபிட்டலிசம் யூஸ்வலி இந்த மைக்ரோ இக்கானமிக்ஸ் படிச்சிங்க இல்லையா, அதே டெஃபினிஷன் அங்கே ஒரு வேர்ட் சொல்லியிருந்திருப்பேக்கி நம்ம ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு படிப்போம்ப்பா அப்படின்ட்டுன்னு மைக்ரோ ரிலேட்டட். ஸோ கேபிட்டலிசம் யூஸ்வலி ஆடம் ஸ்மித் ஒரு புக் சொன்னேன் இல்லையா, த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற புக் ஆடம் ஸ்மித் ரைட் பண்ணியிருந்தாங்க டியூரிங் 1776 அண்ட் அந்த ஹி வாஸ் ஃப்ரம் அமெரிக்கா. ஸோ எப்போவுமே இப்போ நான் தமிழ்நாடுல இருக்கேன்னா நான் எந்த எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தாலும் தமிழ்நாடுலேருந்து தான் கொடுப்பேன், இந்தியாவில் இருக்குன்னா இந்தியாவோட எக்ஸாம்பிள் தான் கொடுப்பேன். ஐ டோன்ட் நோ சைனாவில் என்ன நடக்குது, ஐ டோன்ட் நோ ஆஃப்ரிக்காவில் என்ன நடக்குது. ஸோ ஐ கான்ட் கிவ் யூ எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் தேர் லைவ் எக்ஸாம்பிள்ஸ். இந்தியா இக்கானமி எப்படி இருக்குது, ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, பாலிட்டி ஜியாகிரபி எப்படி இருக்குது, நம்ம அது ரிலேட்டட் தான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்போம். ஸோ ஒரு பர்சன் அமெரிக்காவில் இருக்காங்கன்னா அமெரிக்காவோட எக்ஸாம்பிள் தான் அவங்க புக்கில் ரைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆடம் ஸ்மித் 1776 அவங்களோட புக் த வெல்த் ஆஃப் நேஷன்ஸில் கேபிட்டலிசம் பற்றி ஒரு சில வேர்ட்ஸ் ஒரு சில டெஃபினிஷன்ஸ் ரைட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ வாட் ஹீ டோல்டுனா கி கவர்மெண்ட்டோட ரோல் சுத்தமாக இருக்கவே கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ கேபிட்டல் யூஸ்வலி கேபிட்டலோட மீனிங் என்னன்னா மணின்னு அர்த்தம். ஓகே, ஸோ தெர் இஸ் சம்திங் கால்டு கேபிட்டல் குட்ஸ் அண்ட் சம்திங் கால்டு கன்சியூமர் குட்ஸ். ஸோ கன்சியூமர் குட்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மிஷின், அந்த துணி தைக்கிற மிஷின் இருக்கு இல்லையா, ஸோ நான் ஒரு மிஷின் கடையிலேருந்து வாங்கிட்டு வரேன் அண்ட் அந்த துணி தைக்கிற மிஷினில் சீவிங் மிஷினில் நான் வீட்டில் இருக்கிற க்ளோத்ஸ் மட்டும் ஏதாவது டேர்ன் ஆயிருக்கு ஆர் நியூ நான் வந்து ஏதாவது ஸ்டிச் பண்ணும், நான் வீட்லேயே ஸ்டிச் பண்ணுறேன், வீட்லேயே நான் அது போட்டுக்கிறேன், மீன்ஸ் பர்சனல் லெவலில் நான் அது யூஸ் பண்ணுறேன். ஸோ அது என்ன ஆகிடும்னா கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு ஆயிடும். அதே ப்ராடக்ட் நான் அதே ஷீவிங் மிஷின் துணி தைக்கிற மிஷின் நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வரேன் அண்ட் வெளியில் இருக்கிற மெம்பர்ஸோட ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். தென் என்ன ஆகுது, அந்த ப்ராடக்ட் அந்த கூட்ஸில் அந்த சீவிங் மிஷின்லேருந்து எனக்கு இன்கம் இன்னும் ஜென்ரேட் ஆகுது. ஆர் வி கேன் சே த ஃபோன், யூஸ்வலி மொபைல் ஃபோன் ஒரு பர்சன் வாங்குறாங்க அண்ட் அந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக யூடியூப் வீடியோஸ் இது அது ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியா. ஸோ அதுக்காக கன்சியூமர் குட்ஸ். பட் அதே மொபைல் ஃபோன் வச்சு யூஸ்வலி நம்ம ஏதோ ப்ராஃபிட்கான ஒர்க் மணி மேக்கிங்கான ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது கேபிட்டல் குட்ஸ்.
ஸோ கேபிட்டல் மீன்ஸ் மணின்னு அர்த்தம். ஓகே, ஸோ மணி எங்கே இருக்கும்? பிஸ்னஸில் இருக்கும், விச் மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி. எங்கே டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்குது, ப்ரொடக்ஷன் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ அது யூஸ்வலி மணி ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு மார்க்கெட்டில் எங்கே நடக்குதோ we will call them as capital. ஸோ அங்கிருந்த கேபிட்டலிசம், இசம் மீன்ஸ் ஸ்டடின்னு அர்த்தம். சோஷியலிசம்னா ஸ்டடி ஆஃப் த சொசைட்டி, கேபிட்டலிசம்னா ஸ்டடி ஆஃப் தி கேபிட்டலிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். ஸோ அதான் இங்கே கேபிட்டல்னா மணின்னு சொன்னோமா, ஸோ த ஸ்டடி ஆஃப் மணி யூஸ்வலி நம்ம இப்படி டிவைட் பண்ணலாம். ஸோ இங்கே ஆடம் ஸ்மித் வெல்த் ஆஃப் நேஷன்ஸில் என்ன சொன்னாங்கன்னா, கேபிட்டலிசமில் ஒரு பிஸ்னஸில் ஒரு மணி மேக்கிங் இன்வென்ச்சரில் ஒரு ஒர்க்கில் கவர்மெண்ட்டோட ரோல் சுத்தமாக இருக்கக்கூடாது. ஸோ ரிமெம்பர் த வேர்ட் ஃபஸ்ட்டு 1930s முன்னாடி இருக்கிற டெஃபினேஷன் இது. ஸோ கவர்மெண்ட்டோட ரோல் இருக்கக்கூடாது அண்ட் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் எங்களை டென்ஷன் கொடுக்கக்கூடாது. நீங்கள் இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுங்க, நீங்கள் இப்படி தான் இவ்வளோ தான் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தெர் இஸ் சம்திங் கால்டு என்ன வேர்ட் இருக்கு, ஃபர்கெட்டிங் தட் வேர்ட், சம்டைம்ஸ் இப்படி தான் இருக்கும். யா இந்த லேட்டர்லி சொல்கிறேன்ப்பா. ஸோ அந்த ஒரு கோட்டா சிஸ்டம். ஸோ கோட்டா சிஸ்டமில் என்ன இருக்கும்னா, இவ்வளோ தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. லைசன்ஸ் ராஜ்னு ஒரு வேர்ட் இருக்கும். ஓகே, ஸோ லைசன்ஸ் ராஜ் இதெல்லாம் நம்ம இக்கானமியில் ஃபர்தர் கிளாஸஸில் பார்ப்போம். ஸோ லைசன்ஸ் ராஜ் சிஸ்டம், கோட்டா சிஸ்டம், இது எப்போ நம்ம கண்ட்ரி இந்தியாவில் எப்போ நடந்ததுன்னா 50s 60s டைமில் நடந்தது, இந்திரா காந்தி டைம் பீரியடில் நடந்தது. ஸோ அட் தட் டைம் வாட் ஹேப்பன்னா, லைசன்ஸ் ராஜ்னா எந்த கம்பெனிஸ் கிட்ட லைசன்ஸ் இருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். நாங்கள் எவ்வளோ சொல்கிறோமோ 100 டன் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அவ்வளோதான் ப்ரொடியூஸ் பண்ணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம இந்தியாவில் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சும்மா இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் ஆடம் ஸ்மித் 1776 சொல்கிறாங்க கி எந்த கவர்மெண்ட் இன்டர்ஃபெரன்ஸும் இருக்கக்கூடாது, அவங்க எந்த லாஸ் எங்களுக்கு மேக் பண்ணக்கூடாது. லேசர்ஸ் ஃபேர். ஸோ நம்ம 10th புக்கில் ஐ ரிமெம்பர் நம்ம படிச்சிருந்தோம். லேசர்ஸ் ஃபேர் ஒரு கொடுத்துருந்தாங்க டாபிக், வாட் இஸ் லேசர்ஸ் ஃபேர்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ லேசர்ஸ் ஃபேர் மீன்ஸ் கம்ப்ளீட்லி எங்களை விட்டுருங்க, நாங்கள் என்ன பண்ணணுமோ லீவ் இட் அலோன், டோன்ட் டிஸ்டர்பஸ். ஸோ யூஸ்வலி பேரண்ட்ஸை சொல்கிறோம்ல, என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்கன்னா விட்டுருமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ லேசர்ஸ் ஃபேர் மீன்ஸ் ஜஸ்ட் லீவ் அஸ் அலோன், ஃபேர் நாங்களே எங்களோட ட்ரேட் எப்படி பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு செக் பண்ணிக்குவோம், பார்த்துக்குவோம் அப்படின்னு யார் சொல்கிறா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ தேர் ஷுட் பி லேசர்ஸ் ஃபேர், தேர் ஷுட் பி நான் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட், நோ டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட், நோ ரோல் ஆஃப் கவர்மெண்ட், எல்லாருமே டிமாண்ட் அண்ட் சப்ளை பேசிஸில் நடந்துக்கணும். ஸோ தேர் இஸ் சம்திங் கால்டு இன்விசிபிள் ஹேண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஓகே, ஸோ இன்விசிபிள் ஹேண்ட் மீன்ஸ் எனக்கு தெரியாது, மீன்ஸ் ஒரு பர்சனுக்கு தெரியாது கி எவ்வளோ டிமாண்ட் ஆக போகுது. நான் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ மேபி ஒரு பர்சனுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு திங் வந்து தேவைப்படலான்னா மேபி நாளைக்கு அவங்களுக்கு அது தேவைப்படாமல் இருக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அவங்களோட டிமாண்ட் என்ன ஆயிடுது, ரெடியூஸ் ஆயிடுது. ஸோ COVID-19 சுச்சுவேஷன் டைம் எடுத்துக்கலாம், எல்லாருமே பியூட்டி ப்ராடக்ட்ஸ், சலூன் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் டியூரிங் அ கிரைசிஸ் கோவிட் டைம் வீட்டுட்டே வெளியில் வர முடியல, சாப்பாடுக்கே வழி இல்லை, அந்த டைமில் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பற்றி யாராவது யோசிப்பாங்களா? நோ. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுது, டிமாண்ட் ரெடியூஸ் ஆயிடுது. டிமாண்ட் ரெடியூஸ் ஆகிறதுனால அந்த கம்பெனி யார் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகிடும், லாஸஸில் போக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதே கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் எல்லா சுச்சுவேஷன் நார்மலாக மறுபடியும் டிமாண்ட் அரைஸ் ஆகும், எல்லாரும் மறுபடியும் அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. ஸோ டிமாண்ட் அரைஸ் ஆகும், ஸோ சப்ளை வேணும், அதுக்காக மறுபடியும் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிற கான்செப்ட் இன்விசிபிள் ஹேண்ட் பேசிஸில் இருக்கும், விச் மீன்ஸ் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன், ஏதோ ஒரு ஃபேக்டர் சரௌண்டிங் வந்து டைம் டு டைம் ஒரு பேலன்ஸ் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கேபிட்டலிசமில் என்னன்னா கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ண தேவையில்லை, இந்த இன்விசிபிள் ஹேண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை நாங்களே பார்த்துக்குவோம், நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், ப்ரொடியூஸ் பண்ணுவோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. அண்ட் ஹீ ஆல்சோ செட் கி கவர்மெண்ட்டுக்கு 3 வேலை தான். என்னன்னா நேஷ்னல் பார்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும், மீன்ஸ் ஏதோ ஒரு வார் நடக்குது, டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா, போய் ஃபைட் நடக்குதுன்னா நேஷ்னல் பார்டரை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, சிவில் லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, ஹெல்த் பப்ளிக் பாடிஸ், பப்ளிக் ஒர்க்ஸ் மீன்ஸ் ஹெல்த், எஜுகேஷன் இது மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க, மீன்ஸ் கவர்மெண்ட். ஸோ எப்போ 1 வீக் முன்னாடி தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த யூபி எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு இன்டர்வியூ கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க கி தி கவர்மெண்ட் ஹேஸ்
நோ பிஸ்னஸ், த கவர்மெண்ட் ஹேஸ் நோ பிஸ்னஸ் இன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த சுச்சுவேஷனில் சொல்கிறாங்கன்னா, கி கவர்மெண்ட் ஹேஸ் நோ பிஸ்னஸ் இன் பிஸ்னஸ்னா யூஸ்வலி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் லைக் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்னு இருக்கும். நவரத்னாஸ், மினி ரத்னாஸ், லைக் இப்போ செயில் சொல்கிறோம் இல்லையா, ஸ்டீல் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட், கெயில் ஜிஐஎல் இருக்கும், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், ஓஎன்ஜிசி இருக்குது, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். ஸோ இந்த மாதிரி பிஎஸ்யூஸ்லலாம் கவர்மெண்ட் இனிமேல் வச்சுக்க விரும்பல. ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்ச நாள் முன்னாடி பாருங்க, ஏர் இந்தியா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, கொடுத்துட்டாங்க டாட்டாக்கே, மறுபடியும் சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் சொல்கிறாங்க கி எங்களுக்கு இப்போ ஃபுல்லாக பப்ளிக் ஒர்க்ஸ் பண்ணுறதுல தான் நாங்கள் இருக்கணும், ஹெல்த், எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் நாங்கள் அது ஃபோக்கஸ் பண்ணோம். நம்ம இந்தியாவில் அம்பானி அதானி மாதிரி நிறைய பிஸ்னஸ் மேன் ஆயிட்டாங்க, அவங்க பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், ப்ராஃபிட் மேக் பண்ணணும்னு எந்த ரோலும் இருக்கக்கூடாது, கம்ப்ளீட் ரோல் அவங்களுக்கு பப்ளிக் ஒர்க்ஸில் இருக்கணும். ஸோ இதே ஸ்டேட்மெண்ட் தான் முன்னாடி ஆடம் ஸ்மித் சொன்னாங்க கி எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அவங்க பார்டர் செக்யூர் பண்ணிட்டோம், பப்ளிக் ஒர்க்ஸ், ஹெல்த், எஜுகேஷன்லாம் பண்ணிட்டோம், ப்ளஸ் சிவில் லாஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லாஸ்லாம் மேக் பண்ணிட்டோம், தேவையில்லாமல் மார்க்கெட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ இது எப்போ சொன்னாங்க, 1773. ஸோ அதே மாதிரி தான் கேபிட்டலிசம் ஃபுல்லாக அமெரிக்கா தானே கேபிட்டலிசமோட சிம்பிளே. ஸோ அவங்க வந்து சேம் எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பண்ணல, இந்த 3 வேலை பார்த்துட்டு நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது. பட் 1930 என்ன நடந்தது, கிரேட் இக்கானமிக் டிப்ரெஷன். ஸோ இப்படி டிப்ரெஷன் நடந்துன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகி கீழே வந்துருச்சு, இக்கானமி கம்ப்ளீட்லி டவுன்ஃபால் ஆயிடுச்சு. தென் எவ்ரி ஒன் கொஸ்டின் ஆடம் ஸ்மித்ஸ் ஐடியா கி என்ன கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. சப்போஸ் கவர்மெண்ட் இப்போ இருந்திருந்தா, கொஞ்சமாவது அவங்களுக்கு பவர் இருந்திருந்தா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண பவர் அவங்களுக்கு இருந்திருக்கும். நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பவரே கொடுக்கல. ஸோ மேக்ரோ இக்கானமிக் கான்செப்ட் கீன்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா 1930க்கு அப்புறமா நம்ம அந்த கேபிட்டலிசம் டெஃபினிஷனில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணும். அண்ட் என்ன சேஞ்சஸ் பண்ணோன்னா, கவர்மெண்ட்டுக்கு மினிமம் பவர்னா ஒரு லெஸ் அமௌண்ட்டில் 10%, 15% வச்சுக்கோங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு ரெகுலேட்டிங் பவர் கொடுத்தோம். விச் மீன்ஸ் இன்னைக்கு கூகுள் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, ஆல்ஃபபெட் இருக்குது, அந்த மாதிரி கம்பெனிஸ், ட்விட்டர் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குன்னா அங்கே கவர்மெண்ட் எந்த ரோலும் ப்ளே பண்ண மாட்டாங்க. பட் ஏதோ ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் பண்ணுறாங்க, மேக் பண்ணுறாங்க, இலான் மஸ்கே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்குறது, அவங்களுக்கு அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிமாண்ட் அண்ட் சப்ளை பேசிஸில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 10-15% ரோல் ஆகுது அங்கே இருக்கணும். கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கணும் கி நம்ம நாட்டில் என்ன போகுது. ஸோ தட் ஏதோ ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன் வருதுன்னா அட்லீஸ்ட் அவங்க ஹேண்டில் ஆகுது பண்ண முடியும். ஓகே, ஸோ ரிமெம்பர் 1930க்கு முன்னாடி நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் ரெகுலேஷன், பட் ஆஃப்டர் 1930 சம் கவர்மெண்ட் ரெகுலேஷன் கேபிட்டலிசமில் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் இது மட்டும் இல்லை, கேபிட்டலிசம் கம்ப்ளீட்லி எல்லாம் சொல்கிறாங்க இது வேர்ஸ்ட், இது ஃபாலோ பண்ண வேண்டாம். அண்ட் இதே டைமில் தான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி சொல்லியிருந்தேன் ஹிஸ்ட்ரி கிளாஸில், சோஷியலிசம், கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிஸ். ஸோ இதெல்லாம் காந்தி, நெஹ்ரு விசிட் பண்ண போனாங்களே யுஎஸ்எஸ்ஆர். எந்த டைம், 1930, 35, 37 இந்த டைமுக்கு தான் நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தாங்க. அண்ட் இந்த ஐடியாலஜி நம்ம கண்ட்ரியில் ஸ்ப்ரெட் ஆச்சு. சோஷியலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாலாம் ஃபார்ம் ஆச்சு. ஸோ சொல்லியிருந்திருப்பேன், ஒர்க்கர்ஸ் கிளாஸ் ரொம்ப சப்ரெஸ்டாக இருந்தாங்க. கேபிட்டலிசம்னா என்ன கி ஏதோ அம்பானி மட்டும் இருக்குது, மீன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிச் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ், மீன்ஸ் நாட் அம்பானி, லெட்ஸ் டேக் அதர் எனி, ஸோ ஏ கம்பெனி ஏதாவது இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ் இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க, ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் ஒர்க்கிங் ஹவர்ஸ், க்ளீன் என்விரான்மெண்ட் இருக்காது, ஹைஜீன் கண்டிஷன் இருக்காது. ஸோ அவங்கள ரொம்ப சப்ரெஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சு மணி ஏர்ன் பண்ணுறாங்க அண்ட் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப கம்மி சேலரி கொடுக்குறாங்க. ஸோ தேர் வேர் சிவியர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். கேபிட்டலிசமில் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு அகெயின்ஸ்ட் தான் கார்ல் மார்க்ஸ். ஸோ தட்ஸ் வென் மார்க்சிஸ்ட் ஐடியாலஜின்னு சொன்னோம். ஸோ கார்ல் மார்க்ஸ், மாவோ, ஸோ இவங்கெல்லாம் பர்சன்ஸ்லாம் அகெயின்ஸ்டாக நின்னாங்க. அந்த ரஷ்யாவில் கூட ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்தது இல்லையா, ஜாரிஸ்ட் ரஷ்யாவை ரிமூவ் பண்ணாங்க. ஸோ இது எல்லா திங்ஸும் நடக்குது. அண்ட் மார்க்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு ஒரே ஒரு திங் தான் இருக்குது, என்ன, நம்மளோட
செயின்ஸ் நம்மள அடுக்கி வச்சிருக்காங்க, லாக் பண்ணி வச்சிருக்காங்க, இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அண்ட் நம்மளோட ரைட்ஸ்க்காக நம்மளே ஃபைட் பண்ணலாம். ஸோ ஹியர் கம்ஸ் த கான்செப்ட் ஆஃப் நான் மார்க்கெட். நான் மார்க்கெட் மீன்ஸ் சோஷியலிசம் ஃபேக்டர். ஸோ 1930க்கு முன்னாடி மார்க்கெட் இருந்தது அண்ட் அந்த மார்க்கெட்டில் கேபிட்டலிசமோட ரோல் மட்டும்தான் இருந்தது. பட் 1930 டிப்ரெஷனுக்கு அப்புறமா கேபிட்டலிசம்லையும் நம்ம ஓரளவுக்கு சம் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் கொண்டு வந்தோம். ப்ளஸ் இது கம்ப்ளீட்லி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை ஓட ஒர்க்கை டினை பண்ணுறாங்க. பிகாஸ் புவரர் இன்னும் புவரர் ஆகிட்டு இருக்காங்க, ரிச்சர் இன்னும் ரிச்சர் ஆகிட்டு இருந்தாங்க த்ரூ கேபிட்டலிசம். தட்ஸ் வை மார்க்ஸ், சோஷியலிஸ்ட் லீடர்ஸ், கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் எல்லாருமே இந்த கேபிட்டலிசம்க்கு அகெயின்ஸ்டாக நான் மார்க்கெட்னா நாங்களே எங்களுக்கு என்ன டிமாண்ட் நாங்களே பார்த்துக்குவோம், நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்குவோம், உங்களை மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மேலே நாங்கள் டிபெண்டே ஆக மாட்டோம், இங்கே கம்ப்ளீட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ இங்கே நோ கவர்மெண்ட் கண்ட்ரோல். முன்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ சம் கவர்மெண்ட் கண்ட்ரோல், பட் ஹியர் ஃபுல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கணும் அண்ட் அந்த கவர்மெண்ட் ப்ராப்பர்லி பார்த்துக்குவாங்க என்ன நெசசிட்டி என்ன நீட். ஸோ சோஷியலிஸ்ட் ஐடியாலஜி எமர்ஜ் ஆகும். பட் எப்போவுமே ஐ டோல்டு இல்லையா இப்போ எப்போவுமே ஒயிட் ஆர் பிளாக் இருக்காது. மீன்ஸ் 100% நம்ம இப்படியும் போக முடியாது, 100% இந்த சைட்லையும் போக முடியாது. வி ஆல்வேஸ் டென் டு ஃபாலோ அ மிடில் பாத். அண்ட் மிடில் பாத் எப்படி இருக்கும், கிரே கலரில் இருக்கும்னு சொன்னோமா. ஸோ தட்ஸ் வை கம்ப்ளீட் மார்க்கெட்டும் வேண்டாம், கம்ப்ளீட் நான் மார்க்கெட்டும் வேண்டாம். லெட்ஸ் ஹாவ் அ மிக்ஸ்டு இக்கானமி. பிகாஸ் எல்லா கவர்மெண்ட் கண்ட்ரோல் கம்ப்ளீட்லி இருந்தால் கவர்மெண்ட் சப்ரஸ் பண்ண மறுபடியும் சேம் அத்தாரிட்டேரியன் ரூல் வந்துடும். ஹிட்லர் மாதிரி மேபி ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. ஸோ அதனால தான் என்ன பண்ணலாம் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் ஒர்க் பண்ணிட்டோம், கவர்மெண்ட்டும் ஒர்க் பண்ணிட்டோம் அண்ட் ரெண்டு பேருமே கோஆர்டினேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இந்தியா என்ன இக்கானமி, இட்ஸ் அ மிக்ஸ்டு இக்கானமி. பஸ் நம்ம கேபிட்டலிசமும் ப்ரமோட் பண்ணல மாஸ் லெவலில், சோஷியலிசமும் ப்ரமோட் பண்ணல மாஸ் லெவலில். கம்ப்ளீட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கணும்னு சொல்லலை, கவர்மெண்ட்டோட ரோலே இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. நம்ம இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கு, பிஎஸ்யூங்கிற பேரில் சேம். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஓஎன்ஜிசி, செயில், கெயில், இந்த மாதிரி மகாரத்னாஸ், மினி ரத்னாஸ், மோர் தேன் 100 crore டர்ன் ஓவர் எது இருக்கும். ஆர் ஒரு ரொம்ப ரொம்ப பீப்புளுக்கு நெசசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேஸ் வந்து மீடியம் காமன் ஒரு புவர் பீப்புள்லேருந்து மிடில் கிளாஸ் பீப்புள்லேருந்து ரயில்வே கனெக்டிவிட்டி அவங்களுக்கு வேணும். எவ்வளோ, நீங்கள் ஒரு 1000 rupees டிக்கெட்டில் டெல்லியிலேருந்து தமிழ்நாடுக்கு வந்துடலாம். வேற ஃப்ளைட்டுக்கு போனீங்கன்னா 5000 rupees வருது. ஸோ ஒரு காமன் பர்சன் 5000 அஃபோர்ட் பண்ண முடியாது, பட் 1000 அஃபோர்ட் பண்ணலாம். அண்ட் இந்த 1000 ஏன் அஃபோர்ட் பண்ண முடியுது, பிகாஸ் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வேஸை பார்த்துக்கிறாங்க. ஸோ எது பீப்புளுக்கு நெசசிட்டியோ அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுக்கிறாங்க. ஏர்வேஸ், ஸோ எல்லாரும் ஏர்வேஸில் போகணும்னு நாட் நீடட். பட் அதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, உடான் ஸ்கீம், உடே தேஷ்கா ஆம் நாகரிக்னு சொல்லி ஒரு உடான் ஸ்கீம் வச்சு ஃபேர் ப்ரைஸ், ஏர் ஃபேர் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் ஸ்கீம்ஸ் நம்ம இனிமேல் ஃப்ளைட்லேயும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஃப்ளைட் எல்லாரும் போகணும் நாட் நீடட். தட்ஸ் வை எல்லா கம்பெனிஸ் லைக் டாடா, ஏர் இண்டியா, இண்டிகோ இவங்கெல்லாம் அது பாட்டுக்கு போகிறாங்க. பட் ரயில்வேஸ் கவர்மெண்ட் தான் வச்சுருக்காங்க. ஸோ வாட் இந்தியா இஸ் டூயிங்னா கேபிட்டலிசம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அம்பானி, அதானி, டாடா அந்த மாதிரி பர்சன்ஸும் இருக்காங்க. சோஷியலிசமும் இருக்குது. சோஷியலிசம்னா கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபரன்ஸும் ஓரளவுக்கு நம்ம கொடுக்குறோம் த்ரூ த மினி ரத்னாஸ், மகாரத்னாஸ், பிஎஸ்யூஸ். ஸோ வி ஆர் ஹேவிங் அ மிக்ஸ்டு இக்கானமி. ஓகே, ஸோ கேபிட்டலிசம் என்ன, சோஷியலிசம் என்ன, மிக்ஸ்டு இக்கானமின்னு என்னன்னு பார்த்துட்டோம். அண்ட் அதுதான் மார்க்கெட், நான் மார்க்கெட் அண்டு மிக்ஸ் இக்கானமிக் சிஸ்டம்ஸ். ஓகே, கிளியராப்பா? ஸோ எஸ், ஸோ நம்ம நாளைக்கு ரைட் பண்ணிவிட்டு ஸோ கம்யூனிசம், சோஷியலிசம் டெஃபினேஷனில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாபிக்ஸில் என்ன இருக்குன்னு வி வில் ஸ்டடி. ஸோ லைக் சோஷியலிசம், மார்க்கெட்டிசம் இதெல்லாம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ வில் டிஸ்கஸ் தட். ஓகே, குட்ஸ் என்ன, பப்ளிக் குட்ஸ், ப்ரைவேட் குட்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ எக்கானமி எப்படி இருக்குது, புரிகிற மாதிரி இருக்கா ஆர் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இது வரைக்கும் படித்ததில்? ஸோ economy related only one thing I will tell you कि daily நீங்கள் நியூஸ் பேப்பரில் என்ன பார்க்குறீங்களோ என்ன படிக்கிறீங்களோ, ஸோ economy எடிட்டோரியல் முடிச்சு ஒரு செகண்ட் தேர்ட் பேஜ்க்கு அப்புறம் இந்த லெஃப்ட் சைடு இந்த பக்கம் பேப்பரில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே economy ரிலேட்டடாக தான் இருக்கும்.
ஸோ இப்போ படித்தா ஒன்றுமே புரியாது. பட் ஆஃப்டர் ஒரு 5 to 6 கிளாஸஸ் அந்த பேஜஸ் எடுத்து பாருங்க, யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் சம் வேர்ட்ஸ், ஃபேக்ட்ஸ், ஏன் அந்த டேர்ம்ஸ்லாம் இருக்கு, ஈஸிலி கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் economy இஸ் ஆல் அபவுட் கரண்ட் ஈவெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். என்ன படிக்கிறீங்களோ அது கரண்ட் அஃபேர்ஸில் ரிலேட் பண்ணலினா அவ்வளோதான், யூஸே இல்லை. ஸோ எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் economy பர்டிகுலர்லி ரிலேட்டட் we have to லிங்க் இட் அப். அப்போ தான் கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் நெவர் ட்ரை டு மெமரைஸ் economy லைக் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியாவது அட்லீஸ்ட் ஸ்டோரி கேட்டுட்டு மெமரைஸ் பண்ணி மீன்ஸ் ஸ்டோரி கேட்டு நம்ம எப்படியோ முடிச்சிருவோம். பட் economy அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத வரைக்கும் அந்த கான்செப்ட் முடியாது. ஓகே, ஸோ டோன்ட் லிசன் லைக் அ ஸ்டோரி, ஆல்சோ நோட்ஸ் ரீட் பண்ணுங்க, இல்லைன்னா இன்னைக்கு படிச்சது நாளைக்கு ஃபுல்லாக மறந்து போயிடும். ஓகே.